Dear friends, welcome. Thanks for giving the opportunity. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து கொரோனா 2வது அலையில ஹோமியோபதியின் சிகிச்சை. கொரோனா முதல் அலையே வந்து 2வது அலை ஆரம்பிச்சிருச்சு. சார் உங்களுடைய வாய்ஸ் கிளியர். வாய்ஸ் கிளியரா இல்லையா? வாய்ஸ் கிளியரா இல்ல சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார். ஓகே, சரிங்க சார். கரெக்டா இருக்கா வாய்ஸ்? இடையில கிளியர் சார். கொரோனா 2வது அலையில ஹோமியோபதியின் பங்கு. கொரோனா முதல் அலை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள், அதாவது நம்மளுடைய கொலீக்ஸ், நம்ம சீனியர்ஸ், கொரோனாவுடைய முதல் அலையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி இவ்வளவு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்திருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த கொரோனா 2வது அலை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு மட்டும் இல்ல, மருத்துவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு காசு. அதாவது எப்படி சொல்றேன்னா, அன்றாடம் நம்ம வந்து டெத் எண்ணிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வைரஸ் மாதிரி இல்லாம இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப அதிகமான வேகத்துல வந்து மக்கள் அதிகமா பாதிச்சிருக்கு. ஆனா அதனுடைய டெத்து பாத்தீங்கன்னா அதே விதத்துல வந்து முதல் வந்து ஆரம்பத்துல டெத்து குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் இப்ப இதனுடைய வேகம் குறையிற தன்மையில டெத்துடைய ரேட்டு வந்து ரேஷியோ வந்து கூட்டிகிட்டே வரும். இந்த டெத் ரேஷியோல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல தடுப்பு மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த தடுப்பு மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா போன அலையில நிறைய ஹோமியோ டாக்டர்களுக்கு பிரச்சனை இல்லாம இந்த டெத் இல்லாம நிறைய தப்பிச்சோம். ஆனா இந்த 2வது அலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களையும் சரி, சீனியர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெத்து வந்து நம்மளால ஜீரணிக்கவே முடியாத சிலதெல்லாம் அந்த மாதிரி டெத் எல்லாம் வந்து நிறைய நடந்துருச்சு. அது வந்து ஹோமியோபதிக்கு ஒரு பெரிய பேரிழப்பா இந்த இதுல ஒரு பெரிய பேரிழப்ப நம்மளுக்கு உருவாயிருச்சு. ரெண்டாவது வந்து இது ஒரு ஆறாத காயன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்துதான். ஏன் இந்த 2வது கொரோனா அலையை வந்து ஹோமியோனால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? 2வது கொரோனா ஹோமியோனால இது பண்ண முடியாதா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அலையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் சென்டர் வந்து அளவி டாக்டர்களோட சேர்ந்து கோவிட் சென்டர் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் அதிகபட்சம் எப்ப தேவையோ அப்ப மட்டும் இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து வச்சுக்கிறோம். இப்ப இந்த 2வது அலையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோ ஒண்ணு பியூர் ஹோமியோ தான் பண்ணிக்கிறோம். சில கேஸுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு அனுப்புற மாதிரி. பொதுவா இந்த கொரோனாவுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு 2வது வகுப்பு என்னதான் டிஃப்ரெண்ட், இந்த வைரஸ் எப்படி இந்த உருமாறி நம்ம இதுல இதா இருக்கு. இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா உருமாற்றத்தை பிரிட்டிஷ் வைரஸ்ங்கிறாங்க, நம்ம ஊர்ல உருவான வைரஸ்ன்னு சொல்லி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா P617 இது வந்து இந்தியாவில தான் உருவான இந்திய வைரஸ். இப்படி ஒவ்வொரு வைரஸையும் வந்து பாத்தீங்கன்னா உருமாறிக்கிட்டே இருக்கு. 4 ஒரு இதுதான். இந்த உருமாறினதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல மாதிரி கொரோனாவுக்கு வந்து சிம்டம் மாதிரி இப்ப செகண்ட் இதுல இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்துச்சு, கொரோனா பாசிட்டிவ்னா உடனே ஆழத்தி போய் தனிமைப்படுத்தி எவ்வளவு பண்ணோம். இப்ப இந்த செகண்ட் இதை பொறுத்தளவு ஒரே விதமான சிம்டம் வந்து வரக்காணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஓபிக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காய்ச்சல்னாவே வர்றதை வந்து நிறைய ஓபி க்ளோஸ் பண்ணிட்டே போயாச்சு. காய்ச்சல் வந்தாவே ஓபி பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுலாம். ஆனா இந்த 2வது அலையை பொறுத்தளவு எடுத்தவனே காய்ச்சல் வந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. என்ன இது அப்படின்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலைவலி, தாங்க முடியாத தலைவலியில வந்தாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பிசிஷியனை பார்த்துட்டு தானே வருவாங்க. நம்ம நார்மலா உள்ள ஹோமியோ எடுக்கும், தாங்க முடியாத தலைவலி. இன்னும் ஒரு சாரர் வந்து பாத்தீங்கன்னா, சார் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, வேற ஒண்ணுமே இல்லை சார், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ரா போனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே டயர்ட்னஸா இருக்கு சார், எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கு.
இதுல ஒரே ஒரு கேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டுங்க. நான் பார்த்தேன். என்னன்னா, சார் எனக்கு கடந்த ஒரு 4 நாளா தூக்கமே இல்ல. அதுக்கு முன்னாடி ஏங்க வேற ஏதாவது இது இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த இதுல வந்து இந்த தூக்கம் இல்லைங்கிறது தான். தூக்கம் இல்லாதனால வந்து எனக்கு சாப்பிட முடியல. இன்னும் அடுத்த இது வந்து என்னாச்சு, வாந்தி, சிவியர் வாந்தி. இப்ப சமீபத்துல கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 9 வயசு குழந்தை சிவியர் வாந்தி. கடைசியில வந்து டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணு சிவியர் வாந்தி. அது வந்து என்ன சொல்லுங்க, சார் நான் இப்பதான் கர்ப்பமாயிருக்கேன். அதனால வந்து வாந்தி இருக்க காமன் தானே அப்படின்னு. ஆனா அந்த வாந்தியில டயர்ட் ஆகி வித் பாடி பெயின். இது வந்து 3வது நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஃபீவர் வரும். சில கேஸ் மட்டும் தான் ஃபீவர் எடுத்தனே வந்துச்சு. இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயரியா. இந்த டயரியா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டயரியா வர்றது கூட பிரச்சனை பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள வரக்கூடிய டயரியால கூட வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ஓரளவு வந்து சேஃப்டியா தான் இருக்கான். ஆனா இந்த கோவிட் இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துடும். நெகட்டிவ் வந்து அதுக்கப்புறம் வந்து டயரியா. டயரியால நிறைய பேர் டெத் ஆயிடுறாங்க. சமயத்துல அந்த கேஸ் இருக்காங்கல்ல நிறைய பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல கோவிட்ல குணமாயிட்டு வருவாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுட் ஆஃப் டயரியா. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் பை வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் அப்படியே ரத்த கசிவு மாதிரி. ரத்தத்துல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்குல ரத்த கசிவு வந்துருது. ஆள் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. இதுதான் அந்த மாதிரி டெத் மார்க்கிங் போகணும். சிம்டம் இப்படிதான் படிப்படியா வந்து கொரோனால இந்த செகண்ட் எல்லையில வர்றது. இங்க டாக்டர்களுடைய இதே வந்து பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷனு. இப்ப சிம்பிளா ஒரு டைரியா டைரியா 2 நாள் போகுது அப்படின்னா சாதாரண வந்து என்ன பண்ணிடுறாங்க மக்கள் ஏதாவது இங்கிலீஷ் மருந்தை போட்டுட்டு வந்துறாங்க. இதே ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய பேஷண்ட்னா டைரியா போகுதுன்னா உடனே வராங்க. அந்த மாதிரி கேஸ்ல நம்மளுக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி டைரியாவோ ஒரு வாமிட்டிங்கோ ஆரம்ப கட்டத்துல வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோ பொருட்களும் ஈஸியானது. சரி இந்த கொரோனா வந்து சார் அப்ப நீங்க பார்த்த வரைக்கும் இத்தனை என்னென்ன சார் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது கொரோனாவை பொறுத்தளவு சிவியர் பாடி பெயின் தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த உடம்பு வலிய சாதாரணமா அசட்டை பண்ணாம 2 நாள் விட்டுட்டாங்க அப்படின்னா 3வது நாள் கண்டிப்பாக அவர்களுக்கு காய்ச்சலும் இல்ல வந்து லாஸ் ஆஃப் சுமல். இப்ப இந்த செகண்ட் கொரோனால லாஸ் ஆஃப் சுமல் முன்னாடியே வந்துருது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து அலையில வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சுமல் கடைசி ஓடுறதா ஃபீவர் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தான் லாஸ் ஆஃப் சுமலே வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புலி சொல்றாங்கல்ல உடம்புலி சொன்ன 3வது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் சுமல் போயிடும். லாஸ் ஆஃப் டேஸ்ட் தான். அதுலயே சில பேர் சுதாரிச்சுக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் இந்த இதுல செகண்ட் அலையில நிறைய இது ஏமாத்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிசிஆர் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் காட்டுது. அதே இது வந்து 3 நாள் கழிச்சு அந்த பேஷண்ட் வந்து இருமுறான். அவனுடைய இந்த கொரோனா இருமல் வந்து ஒரு வித்தியாசமான இருமல். எல்லாருமே வந்து இருமுனாவே கொரோனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொரோனா இருமல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடி வயிற்றுல இருந்து அந்த அடி வயிற்றுல இருந்து ஒரு இருமல் வரும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோபதிக் பிசிஷியன் சொல்றது கொரோனா வந்து 3 ஸ்டேஜா தான் பிரிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா தான். இந்த 3 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உள்ளவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 80% பீப்புள்ஸ் அஃபெக்டட். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 10% பீப்புள்ஸ் அஃபெக்டட். இந்த 3rd ஸ்டேஜ் தான் 5% அஃபெக்டட். இந்த 3rd ஸ்டேஜ் போறவங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு சரிவர வந்து பாத்தீங்கன்னா சரியா கேர் பண்ணாம இந்த சரியான விதத்துல ட்ரக் எடுக்காம ஒரு அலட்சியத்தன்மையோட இருக்கிறவங்க ஒண்ணு. இன்னொன்னு B618 அப்படிங்கிற இந்த வைரஸ் வந்தாலும் 3rd ஸ்டேஜுக்கு தடுப்பு வருதாங்க. இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டெத்துடைய எதுக்கு இதாயிருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பொறுத்தளவு அப்படின்னா ஒரு வைரஸ் பாடியில என்ட்ராதுன்னு வச்சுக்கோங்க. கொரோனா இப்ப நிறைய பேருக்கு பயம். சார் கொரோனா அந்த சைடு இருக்குன்னா கேட்ட போட்டிருந்தா அந்த சைடே போக மாட்டாங்க. கொரோனா வைரஸ் இதாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அப்படிதான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா செகண்ட் ஸ்டேஜ்ல அட்டெண்டர் எல்லாருமே கூட தான் இருக்காங்க. எல்லா உயிர்களுக்கும் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கான சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த உயிர் வந்து நல்லா வாழும். கொரோனாவை பொறுத்தளவு அதனுடைய உயிர் வாழ்றதுக்கு சரியான இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கு என்ட்ரன்ஸ் தான். எக்காரணம் கொண்டும் மாஸ்க வந்து அதுக்குதான் போட சொல்றாங்க. ஏன் மாஸ்க போட சொல்றாங்க நிறைய பேர் சொல்றது அடுத்தவங்க தும்முறதுல இருந்தும் இந்த மாஸ்க் நம்மளை காப்பாத்திக்கிறோம்.
நம்மகிட்ட கொரோனா இருந்தா கூட இந்த மாஸ்க் அடுத்தவங்க வந்து பராது. இந்த மூக்கை தவிர வேற பாடியில எங்க வைரஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் 6 மணி நேரத்துக்கு மேல உயிர் வாழாது. ஏன்னா இந்த வைரஸை பொறுத்தளவு இது உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பாக நம்ம மனித உடல் தேவை. அது இருந்தா மட்டும்தான் இதாங்க. அதனாலதான் லாக்டவுன் அப்படிங்கிறது போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த லாக்டவுன் பேச வேண்டிய ஒரு காரணம் என்ன, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் கேட்கிறாரு, லாக்டவுன் வந்து இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா என்ன, அது லாக்டவுனுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. சார் இருக்கு. ஏன் அப்படின்னா லாக்டவுன் வந்து போடுறதுனாலதான் இந்த வைரஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கொரோனாக்கு இருக்குன்னு தெரியாம இருக்கு. கண்டளவுக்குல சளியை காரி துப்புறாங்க மக்கள், தும்மல் போடுறாங்க. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோசல்ல போய் வந்து அந்தந்த ஃப்ளோர்ல கிடக்கும். இப்ப இந்த லாக்டவுன் போடுறதுனால நம்ம யாருமே அந்த பக்கம் போகல அப்படின்னா 6 மணி நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த கிருமியானது டெத் ஆயிரும். அந்த வைரஸ் டெத் ஆயிரும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை தொடுறதுனால இது பண்றதுனால அப்படின்னா நம்ம பாடியில ஒட்டிக்கிட்டே இருக்கும். இந்த 6 மணி நேரத்துல நீங்க எப்பயாவது மூக்கை தைக்கவோ இது பண்ணவோ போறப்ப மூக்குக்கு அருகிலையோ இல்ல கண்ணுக்கு பக்கத்துலயோ வந்து கண்ணு தைக்கிறப்பயோ இந்த வைரஸ் வந்து ஈஸியா என்டர் ஆயிரும். அதனாலதான் இந்த லாக்டவுன் வச்சாங்க. ரெண்டாவது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னா இந்த வைரஸ் இருக்கிறதுலே கனமான வைரஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா 6 மீட்டர் தாண்டி இதனால உழுக முடியாது. அதுக்காண்டி வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் வந்து பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இதெல்லாம் வந்து பண்ணாம விடுறதுலதான் இந்த வைரஸ் என்ட்ராயிடும். சரி, இந்த வைரஸ் என்ட்ராயிடுச்சு, ஆர்டிபிசிஆர் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து இப்ப வந்து அந்த பயத்தை விடணும். ஏன்னா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் என்ட்ரா பாசிட்டிவ் கொடுத்துட்டா போதும் ரிப்போர்ட், அவ்வளவுதான் டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட் மாதிரி கன்ஃபார்ம்ல ஒரு இதுல இருக்காங்க. இந்த மாதிரி நெர்வஸ் பீப்புளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோகிராம் ஸ்டாம்லாம் டெவலப் ஆகி டெத் ஆகுது. அதனால பொதுவா ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ்னு நம்மகிட்ட யாராவது இது பண்ணா அட்லீஸ்ட் போன்ல பேசினா தயவு செஞ்சு வந்து அவங்களை கவுன்சிலிங் பண்ணுங்க. இதுவும் ஒரு வைரஸ் தான், நம்ம பாடியுடைய நோய் சக்தி வந்து கூட்டணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வைரஸ் வந்து டெத் ஆயிரும், பயப்படாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கவுன்சிலிங் பண்ணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட்டா இருந்து அவங்களை கவுன்சிலிங் பண்ணாவே பாதி பேர் வந்து ஹோம் குவாரண்டைன்லயே சரியாயிருவாங்க. அந்த 5 நாள்லயே வந்து சரியாக்க முடியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் உடனே பயந்துகிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தள்ளி விடுறது. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லாம நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இதாகும். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள் பண்ணக்கூடிய இது, தயவு செய்து யாராவது பாசிட்டிவ்னு எப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும் கவுன்சிலிங் பண்ணுங்க. மன தைரியத்தை வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு தைரியத்தை கொடுங்க. ஏன் வந்து ஹோமியோபதியில வந்து நம்ம சக்சஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுன்சிலிங் பண்றது தான். மற்ற சிஸ்டத்தை விட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை பொறுத்தளவு கவுன்சிலிங் பண்றது. ரெண்டாவது என் அளவு நண்பர்கள் கூட கேட்பாங்க, ஏயா உங்களுக்கு எல்லாம் ஹோமியோ பத்தி பயமே இல்லையா? சாரி, கொரோனா பத்தி பயமே கிடையாது ஹோமியோக்காரங்களுக்கு. பயம் இல்லாம தான் இருந்தோம், பயமே கிடையாது. ஏன்னா நாங்க கொரோனா ஒரு வைரஸா தான் பாக்குறோம், பயமே கிடையாது. ஆனா சமயத்திய இந்த ஹோமியோ டாக்டர்கள் அடுத்தடுத்து ஒரு டெத் நிகழ்வு வந்து எங்களை அறியாம ஒரு பயம் தட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் துணிச்சிட்டோம். ஒரு டாக்டர் தொழிலுக்குன்னு வந்துட்டோம்னா நோயாளி தான் முக்கியம். நோயாளியை காப்பாத்துறதுதான் டாக்டருடைய கடமை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மருத்துவங்கிறது இருக்கும். எங்களை பொறுத்தளவு இந்த ஹோமியோபதியை கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தப்பிக்கலாம். அடுத்தது நெர்வஸ் ஆகக்கூடாது. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த வைரஸ்னால கண்டிப்பாக பிரச்சனை வருது. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையறதுக்கு காரணமே கேர்லெஸ். இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஆரம்ப கட்டங்களிலே வந்து அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு போக விடாமையே மருத்துவர்களால தடுக்க முடியும். அதுக்கு வந்து பேஷண்டுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஏன்னா பேஷண்ட பொறுத்தவரை இப்ப முதல்ல வந்து நம்ம என்ன வேண்டியதுன்னா எஜுகேட் பண்ண வேண்டியா இருக்கு. சிம்டம் வந்து இதுதாங்க கொரோனா சிம்டம் அப்படிங்கிறதே நிறைய பேர் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கொரோனால வந்து சிம்டம்ங்கிறது ஒரு தலைவலி, தாங்க முடியாத தலைவலியா இருக்கும். அன்பேரபிள் ஹெட்டேக், தாங்க முடியாத தலைவலி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங் சிவியரா இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் தண்ணி வச்சா கூட வாந்தி வரும். சிவியர் பாடி பெயின், சிவியர் டயரியா. இந்த ரன்னிங் நோஸ், தும்மல், இதெல்லாம் இருமல்லாம் 7வது நாள் தான் வருது. அதிகபட்சம் 5வது நாள்ல இருந்து சிலவத்துக்கு வருது. யாருக்கு எடுத்தோடனே வருதுல. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா
கொரோனா வந்து காய்ச்சல் வந்தாதான் கொரோனா, இல்லாட்டி கொரோனானே கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இது படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன் சார் அப்படி இல்லை சார், இந்த பேண்டமிக்ல வரக்கூடிய இந்த சிம்டம்லாம் கொரோனாவுடைய சிம்டமா தான் தாக்கல் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு உடம்புலி இருக்கு. இல்ல சார் நான் அந்த வேலை பார்த்தேன், இந்த வேலை பார்த்தேன், உடம்புலி இருக்கு. எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் கொரோனான்னு அவனுக்கு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றான். அதனாலே அட்மிட் ஆகிறதுக்கு போறது இல்ல, டாக்டரை தேடி வரக்கு யோசிக்கிறாங்க. என்னென்ன வைத்தியம் பண்ண முடியுமோ எல்லா வைத்தியம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வராங்க. இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேர்லெஸ் இது ஆட்டோமேட்டிக்கா தான். சரி கொரோனா வந்துச்சு என்ன பண்ணலாம்? வந்தத நம்ம வந்து வந்து ஃபர்ஸ்ட் டயட், நல்ல புரோட்டீன் டயட் எடுக்க சொல்றாங்க. மனசை வந்து ஹாப்பி ஆகி சொல்றாங்க. நான் என் பேஷண்ட் அந்த ஹாப்பிக்கு வார்த்தை சொல்றதை தயவு செஞ்சு வீட்டுல செய்தி சேனல் இருந்தா பார்க்காதீங்க. ஏன்னா எந்த மீடியா வந்து பாத்தீங்கன்னா நல்லது சொல்றதில்ல. எத்தனை பேர் கியூர் ஆகி இப்படி போயிருக்காங்க, 70 வயசு பாட்டி சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்றதே இல்லை. இன்னைக்கு இத்தனை டெத்து, இது டெத்து வர பிரேக்கிங் நியூஸ் வேற. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் வந்தவனே அவன் குடும்பத்தை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா பதற ஒரு ஆள். நான் ஒரு அதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தே இல்லை. பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு, அப்படி ஒரு பதட்டத்துல மயங்கி விழுந்துட்டா. பிபி இது பண்றோம், ஆக்சிஜனை செக் பண்றோம், எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஒரு அரை மணி உட்கார வச்சு பேசி, சார் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு, இந்த இது ஆக்சிஜன் இவ்வளவு இருக்கு சார், ஆக்சிஜன் 94க்கு மேல இருந்தா பிரச்சனையே இல்லை, 94 கீழே இருந்தாதான் சார் பேசிக்கணும். நம்ம ஜிஹெச்சை பொறுத்தளவு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90% இருந்தா மட்டும் தான் அட்மிஷனே. அதுக்கு மேல எல்லாம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்ல போயிருந்தாங்க. இந்த ஆக்சிஜனை நம்ம அவங்களுக்கு வந்து பற்றாக்குறை வராம இருக்கிறதுக்கு காரணம் அந்த சைட்டோகினைன் ஸ்டாம் வந்து டெவலப் ஆகுறது. அதுக்கு பேஷண்ட் வந்து கன்வின்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அவனு மன ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண வச்சு ஒரு மன தைரியத்தை கொடுத்தோம்னா சைட்டோகினைன் ஸ்டாம் வந்து அவங்களுக்கு வர்றது. இதுல சில ஃபேமிலியில வந்து ஐயம்மான்னு அலறி அவன் நானும் அலறி அந்த பேஷண்டை வந்து அலறி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தூக்கி அலறி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணிடுறாங்க. பண்றப்ப அடுத்தடுத்து அந்த பயம் போகாது. அக்கம் பக்கத்துல வந்து தப்பி தவிர 2 பேர் இறந்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். அந்த பேஷண்ட் இன்னும் வந்து டவுன் ஆயிடுவாங்க. அப்புறம் எங்கிட்ட இந்த நோய் சக்தி டெவலப் ஆகும். நோய் சக்தி டெவலப் ஆகணும் கொஞ்சமாவது அந்த பயம் வந்து கிரியேஷன்ஸை வந்து வெளியே அனுப்பணும், அக்செப்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கண்டிப்பா வந்து சரியாகி வருவீங்க அப்படிங்கிற ஒரு டாக்டரா இருந்து ஒரு அஷூரன்ஸ். இது ஹோமியோ இதுல வந்து கண்டிப்பாக செய்வாங்க. கொஸ்டின் ஆன்சர்லாம் கடைசி வந்து வச்சுக்கிறோம். அது கடைசி ஒரு 1/4 மணி நேரத்துல கொஸ்டின் ஆன்சர் போடுவோம். இப்ப வந்து ஒன்லி வந்து இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுங்கிற மட்டும் பேசுவோம். ஏன்னா டைம். ஏன்னா அதனால இந்த கவுன்சிலிங் பண்ண வேண்டியது ஒவ்வொரு டாக்டருடைய கடமை. இதை ஃபர்ஸ்டா வச்சுக்கோங்க கவுன்சிலிங் பண்றத. அதுக்கு அடுத்து டயட் செட்டில் புரோட்டீன் டயட் வந்து நல்லா புரோட்டீன் டயட் வந்து ரிச்சா புரோட்டீன் டயட் கொடுங்க. இதுல வந்து நம்ம ஆளுகளுக்குள்ள ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஆர்டினரி ஃபீவர்னா என்ன பண்ணுவோம்னா பொதுவா ஒன்னும் சாப்பிடாங்கப்பா, வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு பேசாம படு அப்படின்னு. ஆனா இந்த கொரோனா வைரஸை பொறுத்தளவு அவங்களுக்கு புரோட்டீன் டயட் ரிச்சா கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட இம்யூனிட்டி பவர் ரைஸ் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பு, கோழி சூப் எல்லாம் கொடுத்தாங்க. முட்டை 2 எக்கு காலையில வந்து ரெகுலரா 2 எக்கு சூப் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டு. வாட்டர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 லிட்டர்ஸ் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்க ஆளுகளுக்கு கண்டிப்பா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையறதே கிடையாது. வாட்டர் லிக்விட் டயட் யாரெல்லாம் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். சார் லிக்விட் டயட்டே எடுக்கல சில பேர், ஏன்னா அந்த கொரோனா பொறுத்தளவு லாஸ் ஆஃப் டெஸ்ட் லாஸ் ஆஃப் சுமல்னால சாப்பிட முடியாது, டயர்ட் ஆயிடுவான். வாமிட்டிங் சென்சேஷனால லிக்விட் டயட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன்ல இருக்கப்ப நம்ம ட்ரக்க போடுறப்ப வாமிட்டிங் குறைஞ்சிடும். அதே மீறி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரல் ட்ரிப்பு பரிந்துரைக்கிறாங்க. இந்த ஆரல் ட்ரிப்பு போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓட்டல் தான். ஏன்னா நீங்க ஓபியா தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவு வந்து டயட்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் புரோட்டீன் டயட்டு, 2வது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து லிக்விட் சுடுதண்ணி தான் நாங்கள் வந்து இங்க வார்ம் வாட்டர் தான் ப்ரெஸ்கிரைப் பண்றோம். வார்ம் வாட்டர் 3 லிட்டர்ஸ் வார்ம் வாட்டர் வந்து கம்பல்சரியா வந்து குடிக்கணும். அது எப்படி ஃபார்மெட்ல குடிச்சாலும் சரி 3 லிட்டர்ஸ் கம்பல்சரியா. அதே மாதிரி டயட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நான் மட்டன் எடுக்க மாட்டேன் சார், நான் வந்து பாத்தீங்கன்னா விஜ் அப்படிமா. அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் வந்து ஃபர்ஸ்ட், முருங்கீரை சூப் வந்து ரெகுலரா சொல்றோம். பயிர் இந்த சோயா பீன்ஸ், துண்டக்கல் இந்த மாதிரி பயிர்கள் புரோட்டீன் சம்பந்தப்பட்ட அந்த பயிர் டயட் வந்து அதிகமா.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டா ஒரு நல்ல வந்து படமா பார்த்து வந்து காமெடி பிலிம் இந்த மாதிரி தான் பாருங்க. ஒரு டென்ஷன் இல்லாம பேஷண்ட வந்து வச்சுக்கிறது வந்து மெயினா ஹோம் குவாரண்டைன்ல இதான். அடிக்கொருக்கா வந்து டாக்டரும் வந்து பேசலாம். பேசுறப்ப அந்த பேஷண்ட் வந்து தைரியமாகறாங்க. ஸோ இதுதான் நார்மலா இருக்கு. இப்ப காமனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கொரோனாவுடைய 3 ஸ்டேஜ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கொரோனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஹெட்டேக். சில பேர் சில பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டேக்கு, பாடி பெயின், ஃபீவர். ஃபீவர்னாலும் 1 ஆர் 2 குறையாம அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இன்டர்மிட்டன்ட்லாம் பேச்சுக்கே இடமில்ல. அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. இப்ப ஹெட்டேக் வயலண்டா பயங்கரமா இருக்கும். அப்படியே கைய வச்சுட்டு அப்படியே துடிப்பாங்க. சார் வயலண்ட். இதுல என்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் 1 ஹவர்ல அடுத்தடுத்து போட்டுட்டேன். போட்டு கூட ஹெட்டேக் குறையாது. கொரோனா ஹெட்டேக்கு சாதாரண இங்கிலீஷ் மாத்திரை போட்டு வந்து குறையாது. கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வயலண்ட் ஹெட்டேக் வெறும் அதாவது வித்தவுட் வாமிட்டிங் வயலண்ட் ஹெட்டேக் கண்ணுல அப்படியே ரெட்டா இருக்கும். பெல்லடோனா தான் ட்ரக். பெல்லு கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வாட்டர் டோஸா தான் கோவிட்-2ல முக்காவாசி கேஸ் நான் 90% கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டோஸா தான். அந்த வாட்டர் டோஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆடியோ போட்டோடனே எங்க சீனியர் ஒருத்தர் பேசினார். என்னபால் வாட்டர் டோஸ் கொடுக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல கெமிக்கல் இருக்கும். நீ வந்து இந்த ட்ரக் ஆட் பண்ணேன்னா அப்புறம் எப்படி பார்க்கும். ஆனா வந்து பார்த்தா இந்த கோவிட் இதுல அந்த பேஷண்டோட வீக்னஸ்க்கோ இல்ல இந்த வைரஸோட இதுக்கோ அந்த டோஸ் வந்து கன்டினியூஸா இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் சிங்கிளா வாட்டர்ல போட்டு கொடுத்துட்டோம்னா 10 மினிட்ஸ்க்கு ஒருக்க அந்த வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஹெட்டேக் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவியர் பாடி பெயின் மட்டும்தான் இருக்கும். வெறும் பாடி பெயின் இருக்கும். அந்த பாடி பெயினோட ரன்னிங் நோஸ் இல்ல பேக் பெயின் சிவியரா. இந்த பேக் பெயின்ல சிவியரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா யூஸ் பண்றது பேக் பெயின். ஒன்லி மஸ்குலர் பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாவே ரஸ்டாக்ஸ் தான் கொடுக்குறது. ரஸ்டாக்ஸ் வாட்டர் டோஸா தான் கொடுப்போம். பெல்லடோனா வந்து நான் இந்த பொதுவா ஒரு அக்யூட் சிம்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கனிமன் அப்பரிசன் 15ல கரெக்டா சொல்லிப்பாரு. அக்யூட் டிசீஸை பொறுத்தளவு சிவியாரிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தி. அந்த சிம்டம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து சேஞ்சபிள் ஆகிட்டே இருக்கும். இப்ப நீங்க ட்ரக் எதுவும்னா அடுத்து வந்து சேஞ்சபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி அந்த சிம்டத்துக்கு இந்த மாதிரி ட்ரக் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இங்க வந்து அப்படியே சிங்கிள் ரெமடி கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது. ஃபீல்ஸ் பெட்டர் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஆனா அடுத்து வந்து புதுசா ஒரு சிம்டம் அடுத்து கொஞ்ச நேரத்துல வரும். இப்ப நீங்க ட்ரக் கொடுக்குறீங்கன்னா மறுநாள் பாக்குறப்ப வேற சிம்டமா இருக்கு. அன்னைக்கு ஹெட்டேக் அது கொடுக்குறீங்க வயலண்ட் இதா இருக்கா பெட்டு கொடுத்தோடனே பிரியாது. பெல்லு டென்னம் தான் யூஸ் பண்றோம். இதை பொறுத்தளவு நாங்க யூஸ் பண்ணோம். நான் யூஸ் பண்ணது மேக்சிமம் டென்னம் தான். பெல்லு டென்னம்மு, ரஸ்டாக்ஸ் டென்னம்மு, ஆர்னிகா டென்னம் தான் அதிகபட்சமா யூஸ் பண்ணுவோம். மத்ததெல்லாம் வந்து 30 எல்லாம் ஒர்க் பண்ணுது. அது என்னமோ வந்து 2-3 கேஸ்ல வந்து 30 இதெல்லாம் கொடுத்தப்ப அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. அதே டென்னம் கொடுத்தப்ப ரொம்ப குயிக்கா வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால வந்து அந்த டென்னம் வந்து வாட்டர் டோஸ் பெல்லு டென்னம் வாட்டர் டோஸ்ல கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஒட்டம் சுடு நீ முடியறதுக்குள்ள கிட்ட தூங்கிடுவான். நிறைய கேஸ் அது மாதிரி வந்து அப்படியே தூங்கிடுவான். மஸ்குலர் பெயின் பாடி பெயின் அழகா சொல்லுவான். இதுல ஆரணிக்காம ரஸ்டாக்சான்னு வரும். இந்த வார்த்தையை அழகா சொல்லிடுறேன். பேஷண்டே சொல்லி சார் அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு சார். ஆனா அடுத்து ஒரு நான் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன். அதனாலதான் சார் உடம்பு வலிக்குது. வேற ஒண்ணும் இல்லை சார். நீங்க வேற ஏதாவது கேளுங்க. இந்த வார்த்தையிலே கவனிச்சு பாருங்க. பிரச்சனை இருக்கு ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆரணிக்கா தான் இருக்கு. பேஷண்டே வந்து வாய்மொழியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரக் அவனே வந்து சொல்றான். நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான் சொல்றான். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்டதுக்குள்ள தயவு செஞ்சு ஒரு ஃபேவரைட் ரெமடி எப்பயுமே உருவாக்காது. இந்த ஃபேவரைட் ரெமடி உருவாக்கிட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடும். அது தவிர வந்து நம்மளுக்கு வேற சிம்டம் வந்து இதாக ஒரு குதிரை மாதிரி கடிவாளட்ட குதிரை மாதிரி அந்தவுக்குள்ள மட்டுமே நம்ம குதிரை ஓட்டி இருக்கு மாதிரி. ஏன்னா இதுல வந்து நிறைய ரெமடி வந்துச்சு. ஒவ்வொன்று வித்தியாசமா இருந்துச்சு. இதே இது வந்து அந்த மஸ்குலர் பெயின்ல அடிச்சு போன சொன்னான். இதே மஸ்குலர் பெயின்ல இன்னொன்னு சொல்றேன். சார் வலி வருது ஆனா பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே நல்லா இருக்கு சார். ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்க மாதிரி நல்லா இருக்கு சார். என்ன உடம்பு வலி இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன்.
வீட்டிலேயே நம்ம முடங்கி கிடந்தோமா, டக்குன்னு எந்திரிச்சு அப்படி இப்படின்னு வேலை பார்த்தோம். ரஸ்டாக்ஸ், இந்த ரஸ்டாக்ஸ் டனம் வாட்டர் டோஸா எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துறது. இல்ல அப்படின்னா நான் பொதுவா வந்து 100 ml வாட்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டோஸை வந்து குளோபில்ஸ் அதுல போட்டுருவோம். அதை சேக் பண்ணி ஊரடே வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டில கொடுத்தா மட்டும் சிவியாரிட்டி இன்டென்சிட்டி கூட இருந்துச்சுன்னா அப்படியே அந்த பாட்டில சேக் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு டோஸா குடிச்சோம். ஆக்சுவலா 50 மில்லிஸ்மல் மாதிரி அது வரும். தம்பிங் பொட்டன்சி இது. நான் அந்த வாட்டர் டோஸ் கொடுக்குறப்ப இந்த ரஸ்டாக்ஸ் நம்ம உண்மையில அற்புதமான மருந்து. கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடி பெயின், நல்ல பாடி பெயின் குறையும். இந்த மாதிரி கேஸ்ல கொடுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ். நான் சுத்தம் இந்த கேஸ் கொடுத்து வந்து ஒரு வாரம் கழிச்சு அவ்வளவு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்டம் வரல, அதான் பெரிய பிரச்சனை. ஆனா சில கேஸ்ல அடுத்தடுத்து தேவைப்படும். ஆர்னிக்கா பலபடியும் மாறும், ஃபீவர் வரும். இந்த ரஸ்டாக்ஸ் கொடுத்தோடனே சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீவர், கை ஃபீவர், ரெமடி கரெக்ட்னா ஃபீவர் வெயிட் பண்ணலாம். ஆனா பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீவர் வந்து அப்படியே டெலிரிய மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கும். அப்ப பெல்லு திருப்பி தேவைப்படும். பெல்ல கொடுக்குறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதுல ஃபீவரு, ஹெட்டேக்கு, பாடி பெயின் சிவியரா இருக்கு அப்படின்னா நாங்க யூஸ் பண்ண பிரெயினியா, சில கேஸ்ல வந்து ரஸ்டாக்ஸ்ல அந்த ரெட்டிப்பு அருமையா சில கேஸ் கிடைக்கும். ரெட்டிப்பு இருந்தா ரஸ்டாக்ஸ், இல்ல அப்படின்னா பிரெயினியா தான். சில பேர் வெறும் ஹெட்டேக் மட்டும், ஹெட்டேக் வந்து எப்படின்னா தாங்க முடியாது சார், தலை கனமா இருக்கு, அப்படி கையை அழகா பிடிச்சிட்டு தலை கனமா இருக்கு சார், எனக்கு இந்த கனமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா முதுகுலாம் அப்படியே வலிக்குது சார், டோட்டலா பின்னாடி முதுகுலாம் எனக்கு அவ்வளவு ஒரு வலியா இருக்கு சார், தலை கணத்தோட அப்படியே முதுகுலாம் எனக்கு ரொம்ப வலிக்குது சார். இவங்கதான் மூக்குல ரன்னிங் நோஸ் சொல்றாங்க, தும்மல் சொல்றாங்க. இந்த வந்து பாத்தீங்கன்னா ஜெல்சிமியம் வாட்டர் டோஸ் தான். ஜெல்சிமியம் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதே தான் 200. அது என்னமோ ஜெல்சிமியம் 10 ml 2 தடவை கொடுத்தேன், அக்ரேஷன் ஆயிப்போச்சு, மூக்குல வந்து கொட்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெல்சிமியம் 200 1 இதான் வாட்டர் டோஸ் யூஸ் பண்றது. அவ்வளவு அருமையா இருக்கும். இன்னும் இந்த ஹெட்டேக்ல இன்னும் ஒரு ஆள் வித்தியாசம் வரா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவலி, கண்ணு தாங்க முடியாத வலி சார். அப்படி கண்ணை வந்து திறந்தாவே கண்ணு அப்படி ஒரு வலி சார். சரி கண்ணை மூடுனா நல்லா இருக்காயா, ஜெல்சிமியம் மாதிரி கண்ணை திறக்க முடியல அப்படின்னு அதுவும் கிடையாது. தலைவலி கண்ணு வலியா சார், கண்ணை குடி போடுற மாதிரி கண்ணு வலி அப்படி இருக்கு சார். எனக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் சீக்கிரம் இருக்கு, எலும்புலாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னா, இந்த எலும்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்னா சரி யூபுட்டரியம். இதுல யூபுட்டரியத்தை பொறுத்தளவு இந்த யூபுட்டரியம், இப்பிகாக், நேட்ரம் ஒரு மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு டிஃபரெண்ட் வரும். யூபுட்டரியத்திலையும் வாந்தி உண்டுங்க. ஆனா வாமிட்டிங் வித் போன் பெயின்ல மெயினா வந்து பேக் பெயின், அதாவது சில்லு இருக்கணும், ஒரு குளிர் இருந்தா யூபுட்டரியம். அதே வாமிட்டிங்கு, ஹெட்டேக்கு, எல்லா பாடி பெயின் இருந்தா இப்பிகாக் கொடுத்தோம்னா அவ்வளவு அருமை. அவ்வளவு இப்பிகாக் வாட்டர் டோஸ் தான். இப்பிகாக் 200 வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டோஸ் கொடுக்குறப்ப பிரமாதமா அவ்வளவு 10 மினிட்ஸ் கொடுக்க. ஆனா எல்லாமே ஹாட் வாட்டர் கொடுக்குறப்ப இப்பிகாக்லாம் ஒரு டோஸ் தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கான். 7ஆவது நாள் சிஆர்பி எடுத்தோம்னா நேட்டிவ் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி இது வெறும் பாடி பெயின் ரெஸ்டாக்ஸ் இதெல்லாம். அடுத்து ஒரு இந்த டயரியா இருக்கே, அது ஒண்ணுதான் பெரிய பஞ்சாயத்து. என்ன அப்படின்னா இந்த டயரியா வர்றப்ப பேஷண்ட் ஏறக்குறைய வந்து ஏதாவது அளவு டேப்லெட்ல அடிச்சுட்டா வரான மாட்டேன், எடுத்த உடனே டயரியான்னு எவனுமே வர்றதே கிடையாது. சார் எனக்கு ஏற்க நல்லா விசாரிச்சோம்னு சொல்லுவான், 5ஆவது நாள் வந்து நிற்பான். சார் ஃபீவர் இருந்துச்சு, ஹெட்டேக் இருந்துச்சு, நான் இங்கிலீஷ் மாத்திரைலாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப டயரியான்னு வரும். டயரியா வித் சோர் த்ரோட் இருக்கு, அதாவது தொண்டை வலி சிவியரா இருக்கும். டயரியா வித் சோர் த்ரோட், ஹெட்டேக் இருக்கும், தலைவலியும் இருக்கும். தலைவலி, சோர் த்ரோட்டு, டயரியா, அப்டமன் பெயினும் இருக்கும். சார் போறப்போ வலி அப்படி இருக்கும், போயிட்டு வந்து தொங்கிடுவோம் ஆளு டயர்டாயி. பெக்குலியர் ஆலஸ் கொடுத்தோம்னா ஆலஸ் வாட்டர் டோஸ்ல பிரமாமா அந்த டயரியா அதுக்கப்புறம் இதாய். அதே சில பேர் இருப்பான், ஒரு லேடி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு காலையில இருந்து 5-6 தடவை அசால்ட்டா புதுசா இருந்துச்சு, டயர்ட்னஸ் 4 தடவை 5 தடவை இதா இருக்கு. சரி ஏதாவது வயிற்று வலிக்குதான், எந்த வயிற்று வலி இல்லை சார், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு.
வேற உடம்புக்கு வலி எது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கா? எதுவுமே இல்ல. ஏமா ஆனா 3 நாள்ல டைரியா போகுது. ஆர்டிபிசிஆர் எடுத்தா பாசிட்டிவ். சார் கொரோனாக்கு எப்படி சார் டைரியா போகுது? அது நம்மளோட சட்டம். ஏமா இதுவும் அதுல ஒரு சிம்டமா புரிய வைக்கிறதுக்குள்ள போகும்போது இந்த இதுல இந்த டைரியால வந்து பாத்தீங்கன்னா நாத்தம் தாங்க முடியாது. அப்படியே போதுங்கிறான். கோடப்பழம் தான் ட்ரக். கோடப்பழம் கொடுத்தோடனே அந்த டைரியா பிரமாமா ரொம்ப வந்து கோமதியை நம்ம டீனேஜ் லெவலுக்கு தலையை போட்டு கசைக்கு புளிய வேணாம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடப்பழம் வாட்டர் டோஸ் சிங்கிள் டைம் அடுத்தடுத்த டோஸ் போட முடியாது இருந்துச்சு. அதே ஓப்பனா சொல்லிடுறேன். ஒரே டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டோஸ் கொடுத்தப்ப வந்து 30 அது ஒண்ணும் கொஞ்சம் இது குறைஞ்சிச்சு. ஆனா பேஷண்ட் பலபடியும் போதுங்கிறான். திரும்ப பலபடியும் வந்து 200 அதுக்கப்புறம் ஒண்ணும்ல டோட்டலா டைரியா இல்ல. அதுக்கப்புறம் என் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சானு. பொதுவா இந்த கொரோனால யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக உயிர் வாழ்வாங்க. அவங்களை பொறுத்தல வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கீழே இறங்கி டெத்துங்கிறதுக்கே வராது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அதுல பொறுத்தளவு. சோ இந்த கோடப்புல டைரியால அவ்வளவுதான். இன்னொரு இது எங்க சீனியர் பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னார். புரட்டண்டிக்கு ஒரு கேஸ் யூஸ் பண்ணி பாரு. ஏன்னா கோடப்புல மாதிரியே இருக்கு. கோடப்புல பெலியர். ஆனா டைரியா போயிட்டே இருக்கு. அப்பதான் அழகா ஒண்ணு சொல்லுது. சார் இந்த டைரியா போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஸ்கின்ல இச்சிங் எல்லாம் குறைஞ்சிருச்சு. எனக்கு அரிப்பு வரும். சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இது போனதுக்கு அப்புறம் எனக்கு பரவாயில்ல. புரோட்டண்டிக் தான். புரோட்டண்டிக் டைரியா அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுங்க. அந்த அளவுக்கு ஓடும். புரோட்டண்டிக் வாட்டர் டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரெமடியை வந்து யூஸ் பண்ணிக்கிது. ஆர்சால்ப் ஏசார் யூஸ் பண்ணல அப்படின்னு. ஆர்சால்ப் அதனுடைய ஜெனரல் வீக்னஸ் இருந்தே ஆகும். டைரியா ஒரு இடம் போதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுவாங்க ஆர்சால்ப். ஒரு டைரியா தான் போயிருக்கும். அப்படியே ஆளே தூக்கிட்டு வர மாதிரி 15 நாள் டைரியால கிடந்த மாதிரி இருக்கும் ஆர்சால்ப். ஆர்சால்ப்ல மெயின் பிக்சரே கீ பாயிண்ட் ஜென்ரா அவனோட அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கும். ரெண்டாவது ஹாட் வாட்டர். எல்லாருமே இது வந்து ஹாட் வாட்டர் தான் விரும்புறாங்க. நாங்க பார்த்த வரைக்கும் பொதுவா கோவிட்ல ஹாட் வாட்டர் அது என்னமோ பயமோ ஏதோ தெரியல. ஹாட் வாட்டர் ஒரே ஒருத்தன் தாங்க பிரமாதமா சொல்றான். டைரியா போறதுல சார் சில்லுன்னு குடிக்கிறதா எனக்கு பிடிக்கும். அடம் பிடிச்சான். சில்லுன்னு குடிச்சாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே பிரிட்ஜில் வச்சு ஐஸ் வாட்டர். டோட்டல் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிற ஒரே ட்ரக் வெராட்ரால்பம் தான். வெராட்ரால்பம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த டைரியா இதாச்சு. மறுநாள் சாப்பிடுறான். அப்ப அவனே சொல்றான், சார் எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒமட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க நேற்று மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அட பாவி டைரியா வாமிட்டிங் சொல்லிட்டு வெராட்ரால் கொடுத்தது ஈஸியா போயிருந்தது. வெராட்ரால்பம் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 5 daysல வந்து இது பண்ணுது. இப்ப இதுல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் டேஸ் வந்து எந்த டெஸ்டும் எடுத்துருங்க. 3ஆவது நாள் கம்பல்சரியா சிஆர்பி பார்க்கணும். அதாவது ஹீமோகுளோபின், டிசி, இஎஸ்ஆர், சிஆர்பி. ரொம்ப கஷ்டப்படுறாள் அப்படின்னா டோட்டல் கவுண்டாவது கண்டிப்பா பார்க்கணும். டோட்டல் கவுண்ட், இஎஸ்ஆர், சிஆர்பி. இந்த டோட்டல் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் உள்ள ஆளுகளுக்கு தான் குறைய ஆரம்பிச்சது. இந்த கொரோனா வைரஸை வச்சுதான் இவங்க வந்து 7th day கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்களா அப்படிங்கிறதே வந்து நாங்க இந்த பிளட் டெஸ்ட் வச்சுதான் பயன்படுத்தணும். ஏன்னா பொதுவா வந்து இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து 3 days அதாவது 3ஆவது நாள் டெஸ்ட் எடுக்கிறப்ப அவங்களுடைய டோட்டல் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நார்மலா சார் உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். பரவாயில்ல சார், மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். ப்ளீஸ். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பற்றாக்குறை ஏற்படும். சார் ஒரு 2 நிமிடம் நீங்க பேசுனது கேட்கல சார். அப்படியா? சாரி. இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற சொன்னதுல இருந்து கேட்கலையோ? ஆமா சார். சிஆர்பில இருந்து கேட்கல சார். இன்டர்பிரட் ஆயிட்டே இருக்கு. எதுல இருந்து சார்? சிஆர்பில பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன்னு கேட்கலையா? ஆமா. சரி, நான் அந்த இதுல இருந்து சொல்றேன். 3rd டேல பொதுவா வந்தவனே ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவ் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
தேர்ட் டேல வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசி இஎஸ்ஆர் சிஆர்பி எடுங்க. இந்த எடுக்கிறப்ப டோட்டல் கவுண்டும் இந்த சிஆர்பியோ வேரியேஷன் இருந்தால், அதாவது டோட்டல் கவுண்ட் வந்து நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோய் சக்தி நல்லா இருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து 5 நாள் 6 நாள் சரியாயிட்டு போயிட்டே இருப்பான். சிஆர்பி அதிகபட்சம் ஒரு 8 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி 5வது நாள் வந்து பாக்குறப்ப அது நேட்டிவ் வரதா அவன் கம்ப்ளீட்டா நார்மல், அவ்வளவுதான். அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட சரி, செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ட்ரு ஆக மாட்டான். ஆனா டோட்டல் கவுண்ட் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 5000 கீழே சடன் இறங்குது. சிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல போகுது, 70க்கு மேல, நாங்க 70 எடுத்துக்கலாம் அப்படி 70க்கு மேல போகுது அப்படின்னாவே இந்த கேஸை வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். மெடிசன் கொடுக்குற வந்து ரீடேக்கிங் அடிக்கொடுக்க வந்து உங்களை எடுக்க வேண்டியிருக்கு. இது எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஆர்பி கூட இருந்தா அவங்கதான் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போறாங்க. அதாவது லங்ஸ் பாதிக்கிற ஸ்டேஜுக்கு சிஆர்பி கூட உள்ளவங்க தான் போறாங்க. சோ இந்த 3 நாள்ல வந்து இந்த ரெமடி யூஸ் பண்ணிக்கிருப்போம். அடுத்த 2 நாள் வந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3வது நாள் பிளட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் சிலவத்துக்கு தான் எடுப்போம், ரொம்ப ரேரா. ஏன்னா மக்கள் பைனான்ஸ் இதுல நம்மகிட்ட ஒரு ஆட்கள் கம்மியான ஆட்கள், அதனால வந்து 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் எடுக்கணும். சில கொஞ்சம் வசதியானவங்களுக்கு மட்டும் எடுக்கிறது. 7வது நாள் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணும். 7வது நாள் ரிப்பீட் பண்றப்ப சிஆர்பியும் குறைஞ்சிருக்கணும், டோட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். சிஆர்பி டோட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனா சிஆர்பி குறைஞ்சிருக்கணும், டோட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். டோட்டல் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனா அவங்களுக்கு ஃபர்தரா இந்த சிஆர்பியை பொறுத்து மெடிசின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். பொதுவா சிஆர்பி கூட இருக்குனாவே இன்ஃபெக்ஷன் பாடியில இருக்கு. சிஆர்பிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, சி ரியாக்டிவ் புரோட்டீன். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடியில ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் என்ட்ராயிருச்சுன்னா நம்ம லிவர் வந்து உடனே இந்த என்சைம் வந்து செக்ரேட் பண்ணும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது 5க்குள்ளதான் இருக்கணும். 6 சொல்றாங்க, இப்ப 6க்குள்ள இருக்குன்னு. இதுக்கு மேல இருந்தாவே பாடியில இன்ஃபெக்ஷன். இது வந்து மெடிக்கல் காமனா கொடுத்துருக்க புரோட்டோகாலே வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பி நெகட்டிவ்னா தான் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்ப சொல்றாங்க. சிஆர்பி நெகட்டிவ்னா தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போலாம். இப்ப ஹோமியோ ட்ரக்கை பொறுத்தளவு 5வது நாள் வந்து திருப்பி சிஆர்பி பாக்குறப்ப சிஆர்பி வந்து சப்போஸ் கூடி இருந்தா ட்ரக்கை சேஞ்ச் பண்ணிடுவோம். அதே சிஆர்பி குறைஞ்சிருந்தா அந்த பேஷண்ட் நல்லா இருக்காங்க, அதே ட்ரக்ல தேவைப்பட்டா அதே ட்ரக்லயே மெயின்டைன் பண்ணும். சிஆர்பி கூடுனா கண்டிப்பா வந்து திருப்பி வந்து ரீடேக்கிங் கேஸ் வந்து திருப்பி நமக்கு எடுக்கணும். பலபடியா அப்போ உள்ள அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சிம்டம்ஸ் வந்து என்ன மாறுது அப்படின்னு. பொதுவா சிஆர்பி வந்து கூடுறது யாருக்கு அதிகமா நாங்க பார்த்த வரைக்கும் கூடுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபீவர் வந்து 3வது நாள் ஒரு ஃபீவர் வந்து கண்டினியூவா வந்து ஸ்டாப் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சிஆர்பி. 5வது நாளும் ஃபீவர் வந்து ஹையா இருக்கிற ஆளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பி குறையாமே இருக்கு. இப்ப இந்த ஃபீவர் வந்து குறையறதுக்கு வந்து அவனுடைய சிம்டம்டாலஜியா நம்ம ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு கரெக்டா இருந்தோம், ஃபீவர் குறையல அப்படிங்கிறப்ப நான் என்னுடைய பெர்சனலா நாங்க யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேப்டிசியா கியூ. பேப்டிசியா கியூல வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் கொடுப்போம். இதுல வந்து அந்த ஃபீவரோட பாடி பெயின் இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவரோட சில்னஸ், ஒரு குளிர் இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி டைத்துல வந்து பாத்தீங்கன்னா எச்னேசியா கியூ மட்டும் தான் யூஸ் பண்றது அந்த மாதிரி டைத்துல. இத வந்து இது பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த 7வது நாள் திருப்பி நம்ம டெஸ்ட் எடுக்கிறப்ப இந்த சிஆர்பி இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். இப்ப இந்த 5வது நாள் சிஆர்பி எடுக்கிறப்பயே வந்து சிஆர்பியோட அளவு வந்து 70 இருக்கு, இல்ல எவ்வளோ வந்து 30க்கு மேல இருந்தா அவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சார் அவங்களுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சார் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? வாய்ஸ் கிளியரா தான் டாக்டர்ஸ்டே போயிட்டு சொன்னீங்க, அதுல இருந்து பிரேக் ஆகுது. சார் வாய்ஸ் கிளியரா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க மொபைல் அவங்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு சார். அப்படியா? ஓகே ஓகே. இந்த சிஆர்பி வந்து அதாவது 3வது நாள் எடுக்க வச்சு ஒரு அனுமானம் கொண்டு வரோம். சிஆர்பி 5வது நாள் திருப்பி எடுக்கிறப்ப அது குறைஞ்சிருந்தா அந்த கேஸ் நீங்க கொடுத்த ரெமடி கரெக்ட், பேஷண்ட் ஃப்ரீ ஆயிடுவான், கண்டிப்பாக நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா சிஆர்பி பலபடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளட்ல இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இமிடியேட்டா வந்து ஸ்கேன் எடுத்துரும். ஏன் அப்படின்னா இந்த 5வது நாளை விட்டுட்டோம் அப்படின்னா வைரஸ் ஆனது லங்ஸ்ல என்டர் ஆகி மல்டிப்ளை ஆரம்பிக்குது அப்படின்னா. இந்த ஃபீவருக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஆமா, சிஆர்பி கூடுற காரணமே இந்த நாங்க பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல நான் இப்ப சப்ஜெக்ட் நான் பண்ணிக்கிற ப்ராக்டிஸ்க்கோ அதை பத்தி மட்டும் தான் இங்க பேசுறேன். வேற புக்ல உள்ள பத்தி நம்மளுக்கு அவ்வளவு அழைக்குது. இப்ப இந்த ஃபீவர் நார்மலா ஃபீவர் பாடி பெயின்னா பெப்டிசியா கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க, சிஆர்பி குறையும். அதே ஃபீவர் வித் சில்லு அப்படியே ஒரு குளிரோட வரும். எச்என்எஸ்சியா கியூ அவ்வளவு பிரமாம். எச்என்எஸ்சியா கியூ கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா கிளியர். இன்னும் சில பேர் என்னன்னா ஃபீவர் வித் ரேசஸ் மாதிரி வரும். ஒரு மாதிரி கருத்தடுப்பா உடம்புல ஒரு ரேசஸ் வித் வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும், சிவியர் ரன்னிங் நோஸ். இதுலதான் ஜஸ்டிஸ் கியூ யூஸ் பண்றாங்க. இந்த கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குறையும், ஃபீவர் குறைஞ்சிடும். அடுத்து இந்த 5ஆவது நாள் சிடி கண்டிப்பா சிஆர்பி கூட இருந்தா சிடி பார்த்துருவோம். சிடி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதியா 10%, அதாவது ஒருத்தர் நோய் பிரதி எவ்வளவு இருக்குங்கிறது சிடியில தெரிஞ்சுக்கலாம். 10%, 20%, 30%. இதுல சிடில எபோவ் 10க்கு மேல இருக்கு அப்படின்னா 7ஆவது நாள் எடுக்கிறப்ப பலபடியும் பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்றப்ப கண்டிப்பாக டி டைமர், இன்டர்லுக்கின், அதாவது சிஆர்பியோட சேர்த்து சிஆர்பி, டி டைமர், இன்டர்லுக்கின் 3 அவசியம் பார்த்துருவோம். அதான் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். இதுல வந்து சிஆர்பிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஒரு இன்ஃப்ளமேஷன், வைரஸோட லோடு குறையது கூட நம்மளுக்கு இருக்கிறது. இந்த டி டைமருங்கிற பிளட் டெஸ்ட் வந்து என்னத்தை காட்டுது அப்படின்னா பிளட் கிளாட் ஆக போகுது, கிளாட் ஆகி எங்கேயே போய் உட்கார போகுது. டி டைமர் நார்மல் ரேஞ்ச் வந்து 0.5 நானோகிராம். அதை விட ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிளட் கிளாட் ஆகும். இந்த டி டைமரு சில பேருக்கு நாங்க பார்த்தோம் 600-700 போன கேஸ் தான் இருக்காங்க. ஒருத்தர் 1300 சமயத்துல கண்டிப்பா அவருக்கெல்லாம் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் நிறைய வச்சுருவாங்க. சார் வீட்டுல இருந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லா பண்ணி அனுப்பி விட்டாங்க சார், வீட்டுக்கு வந்தோடனே பட்டாரம் வாங்கி விட்டாரு சார், முடிச்சோம். இது காரணம் இந்த டி டைமர் தான். இந்த டி டைமர் கூடுச்சுனாவே கிளாட் எங்கேயாவது ஃபார்ம் ஆயிடும். கிளாட் ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஆக்சிஜன் சேச்சுரேஷனுக்கு ஒரு இது எங்கேயாவது போய் கிளாட் உட்காந்து. அடுத்து வந்து இன்டர்லுக்கின். இன்டர்லுக்கின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்டோதெலியல் செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது. இந்த இன்டர்லுக்கின் வந்து கூடுனாவே கண்டிப்பாக அவங்க லங்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தியா தான் ஃபர்தரா கூடும். ஏற்கனவே ஸ்கேன்ல 10% இருப்பான் சிடி ஸ்கேன்ல. இன்டர்லுக்கின் வந்து பாத்தீங்கன்னா இது 5க்குள்ள இருக்கணும். தாண்டிய வாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 300 இருக்கு, 400 இருக்குன்னா அவனுக்கு கண்டிப்பாக சைட்டோகிராம் ஸ்டார்ம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சைட்டோகிராம் ஸ்டார்ம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்லுக்கின் கூட இருந்தா அது தனியா. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணதை நாங்க என்ன பண்ணிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்பி சிடி ஸ்கேனு, சிஆர்பி கூடுறதுக்கான காரணம் சொல்லிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த 5 நாள் முடிஞ்சு சார் 7ஆவது நாளுக்கு ஒருத்தர் போவாங்கிறத நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? 5ஆவது நாளே சிஆர்பி ஒண்ணு பிளட் டெஸ்ட்ல நம்ம குழு கண்டுபிடிச்சிடும். 5 நாள் வரைக்கும் வந்து ஒருத்தர் இருமல் இருக்காது. ஆனா இந்த 6-7ஆவது நாள் திடீர்னு அத்தனை நாள் வரைக்கும் காய்ச்சி இல்லாத ஒருத்தன் 7ஆவது நாள் லைட்டா ஒரு ஃபீவர் வரும். இங்க சிஆர்பி வர சைஸ் ஆயிரும். அப்பதான் இருமல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இருமல் ஏன்னா சமயத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ், சிடி ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா 30% இன்வால்வ்மெண்ட். பேஷண்ட்டுக்கு பாடி பெயினை தவிர வேற எதுவுமே இல்லை. சரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏன் சார் இதுக்கு எதுக்கு சார் பிளட் டெஸ்ட்? நான் தான் சிடி ஸ்கேன்ல பக்காவா வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். இல்லைங்க பார்த்தாதான் இது ஃபர்தரா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுல கடைசியில் நம்ம காசு கொடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் காண்டி நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க முடியாது. கடைசியில இன்டர்லுக்கின் எடுக்கிறோம். எகிரிக்கிறது எப்பனாலும் அந்த பேஷண்ட் வந்து டக்குன்னு மயக்கப்படுவதா இறந்துட்டாங்க. பாடி பெயின் இந்த டி டைமரும் கூட. இந்த பாடி பெயினுக்கு முக்கியமான ஒரு காரணம் டி டைமர். பாடி பெயின் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள குறையணும், இல்ல அந்த 5 நாளைக்குள்ள குறைஞ்சு பெரிய ஆயிரணும். அதுக்கு மேலே ஒரு ஆளுக்கு பாடி பெயின் சிவியர் ஆகுதுன்னா இன்ட்ராவாஸ்குலர் த்ராம்போசிஸ் எங்கேயோ ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பாவே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் டவுன் ஆக போறான். நல்லா 96 ஆர் 94 96 இருக்கே அப்படிமா தப்புன்னு வந்து இறங்கும். இது காரணம் வந்து இந்த டி டைமர் இன்டர்லுக்கின் இருக்காது. இன்டர்லுக்கின் வந்து சைட்டோகிராம் ஸ்டார்ம். பொதுவா இன்டர்லுக்கின் வந்து கூட இருந்துருச்சு அப்படின்னாவே நாங்க என்ன பண்ணோம்னா
பூஜா இல்லது மெடோரினா பிரெஸ்கிரைப்ல எப்பயுமே இன்டர்லிக்கின் கூட இருந்துச்சுனாவே நான் அதான் ஃபர்ஸ்ட். சார் இதுக்கு வந்து என்ன சார் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பீங்களா அப்படின்னா, இன்டர்லிக்கின் வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சைக்கோசிஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து புரோட்டீன் வந்து இந்த சைட்டோன்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து எக்ஸஸ் அந்த புரோட்டீன் அதிகமா செக்ரேட் பண்ணுது. பண்றதுனாலதான் சைட்டோகிராம் ஸ்டாம் தான். இந்த இதுல வந்து தூஜா கொடுக்குறப்ப கண்ட்ரோல் ஆகுது. ரெண்டாவது வந்து தூஜா கொடுக்குற இன்னொரு இது, ஆமா மெடோரினா இது தூஜா கொடுக்குறது வந்து மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா அழகா சார் கையால உடஞ்சு போற மாதிரி இருக்கு, கையால் அதான் மூச்சு விட சிரமம் இருக்குங்கிறத விட கையால உடஞ்சு போற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் வந்து எலும்புல சுக்குநூறா உடையுது சார், கமிக்கிட்டோம்னா சுக்குநூறா உடஞ்சிடும் தூஜா. அதே மெடோரினா இன்னொன்னு, மெடோரினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டோர்லிக்கன் காப்பு வந்து உண்மையிலே வந்து மெடோரினா காப்பு வித்தியாசமான, அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். பேர் ஆஃப் டெத் அக்கோனைட் வந்து இங்கதாங்க அக்கோனைட் அழகா ஒர்க் பண்ணும். லைட்டா ஒரு மூச்சு திணறல் வந்தவனே நான் சாக போறேன், மூச்சு திணறல் லைட்டா ஒரு இது வந்து ஸ்டெப்பு சார், நடக்கிறப்ப எனக்கு மூச்சு வாங்க சார், பேசுறப்ப என்னால முடியல சார். இது வந்து இந்த பேசுறப்ப மூச்சு வாங்குறது, நடக்கிறப்ப இதாகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகிராம் ஸ்டாம்ல சிவியர் டயர்னஸ் இருக்கும். சைட்டோகிராம் ஸ்டாமுக்கு வந்து சிவியர் டயர்னஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அளவுதி டாக்டர், நல்ல ஒரு ஜீனியஸ் அளவுதி டாக்டர் வந்து அழகா அந்த டயத்துல வந்து ஸ்டீராய்டு போடுவான். எடுத்தவனே ஜீனியஸ் டாக்டர் வந்து ஸ்டீராய்டு பண்ண மாட்டான். கரெக்டா 7வது நாள் சிவியர் டயர்னஸ் ஆகுது, ஆக்சிஜன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் டவுன் ஆகும். அதுல வந்து ஸ்டீராய்டு கொடுக்குறப்ப நிறைய கேஸ் வந்து தப்பு ஓடிடுறாங்க, நார்மல் ஆயிடுவாங்க. இது அளவு டாக்டர் கூடியது. பட் ஹோமியோதியில அந்த ஒரு டயர்னஸ் இந்த ஒரு இது வரப்ப தூஜா கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா புரியாது. என் நண்பர்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் பாஸ் கூட கொடுத்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆசிட் பாஸ் சில பேருக்கு. ஆனா நான் சில அவங்களோட பேஷண்ட் விசாரிக்கிறப்ப அந்த பூச்சி பண்ணல சார், என்ன சார் அவ்வளவு முடியாதா, காப்பாற்ற முடியாதா, இல்லையா விட்டுருவீங்களா சார், டிமாண்டிங். அங்கதான் ஆர்சால்ட் வாட்டர் டோஸ் செம்மையா இருங்க. ஆர்சால்ட் ஆர்சால்ட் வாட்டர் டோஸ். இன்னொன்னு, இந்த இன்டர்லிக்கின் கூட இருக்கப்ப டி டைமர் ஜாஸ்தியா இருக்குன்னா டி டைமரை குறைக்கிறதுக்கு இந்த ஓபிடியா குரூப்ல வந்து இல்லாக்கி கொட்டால்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணது ஆர்னிக்கா 50 ml போயிடுறது ஹையஸ்ட் ரேஞ்ச். ஆர்னிக்கா 50 ml வாட்டர் டோஸ்ல கொடுத்துருவோம். கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது பிரித்லெஸ் வரப்ப மூச்சு திணறலோட உடம்பு வலி சொன்னா மட்டும் ஆர்னிக்கா யூஸ் பண்ணும். மூச்சு திணறலோட வலி உடம்பு வலி இருந்தா மட்டும் ஆர்னிக்கா 50 ml வாட்டர் டோஸ் கண்டிப்பாக ஆக்சிஜன் சேர்க்கறது ஸ்லோவா கூடியது. 90க்கு ஏன் சார் ஒருத்தர்லாம் என் கிளினிக்ல உட்கார்ந்துருக்கப்ப மயங்கி விழுகிறாங்க பிள்ளைங்க வந்து அலர்ட். அப்புறம் ஓடி போய் இது பண்ணி பார்த்தோம்னா ஆக்சிஜனை மாற்றோம் 70 அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் மாத்திக்கிட்டு அப்படியே இறங்கி வருது, போட்டு அங்கிட்டு அமைக்க இது பண்ணி முதல் எடுப்பா பண்ணிட்டு அப்ப வந்து பக்கத்துல அவங்க அப்பா சொல்லாரு, சார் 2 நாளா உடம்பு வலியும் பயங்கரமா சொல்லிக்கிட்டார் சார், தப்புன்னு சும்மாரி அப்படின்னு. அப்புறம் ஆரஞ்சாவை தூக்கி போட்டு அதில் போட்டு அமைக்க உட்கார வச்சு பாத்தீங்கன்னா பாட்டிக்கு கீழே இறங்கி பதவடி இதாகி ராஜுல ரைஸ் ஆகி கிடைக்கல. 94ல வந்து நல்லா ஆயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆரணிக்கா இருந்தது காப்பாத்தி ஆரணிய குத்தியம். ஏன்னா அதுக்கப்புறம் அவனை செக் பண்ணணுங்கிறக்காண்டி உடனே பிளட் லேபரேட்டரி எடுத்தா டி டைமர் பாத்தீங்கன்னா 850 இருந்துச்சு. டி டைமர் ஜாஸ்தியா இருக்கிறப்ப ஆரணிக்கா பிரபலமா. அதே இன்டர்லிக்கின் இருக்கப்ப தூஜாவும் மெடோர்னத்தை பொறுத்தளவு சார் செத்த மாதிரி ஃபீல் பண்றேன் சார், அழகா சொல்லுவான். நான் பிழைக்க மாட்டேன் சார், எனக்கு வந்து இதுல வந்து வந்துருச்சு சார், நான் பிழைக்க மாட்டேன். என் வீட்டால் சுத்துறா இது வந்து நீ அங்க நீ எடுத்துன்னு சொல்லி உயிர் எழுதுற மாதிரி நான் பிழைக்க மாட்டேன் சார். நீங்க மருந்து இல்லை சார், மருந்து கொடுத்தாங்க சார், ஆக்சிஜன்லாம் இல்லைங்க, நீங்க போய் ஆக்சிஜன் வச்சா ஆக்சிஜன்லாம் வச்சாலும் பிழைக்க மாட்டேன் சார். தான் அங்க வந்து நம்ம வந்து அக்கோனைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே சில பேர் இருக்காங்க சார், எனக்கு அப்படியே டவுன் ஆகி போயிட்டே இருக்கேன், தூங்கவே மாட்டான். அக்கோனைட்டை பொறுத்தளவு கொடுக்கணும்னா அவன் தூங்கவே மாட்டான். தூங்காத ஒருத்தனுக்கு அந்த டயத்துல அக்கோனைட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தூங்குறான், அவ்வளவு அருமையா தூங்குறான். ஒருத்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அக்கோனைட் பிக்சர் அப்படியே பார்த்தோம் சார். அவ்வளவு பல்ஸ் ஆக்சிமீட்டர் மாத்துது சார், ஆக்சிஜன் 90 ஆயிடுச்சு, அவ்வளவுதான்
இல்ல சார் கவுண்டிங் தான் சார், நான் இறந்துருவேன் சார், கொஞ்சம் இதா இது எப்படியா எங்க வீட்டாளுக்கு யார் யாருக்கு போன் பண்ண எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படியே பதறான். ஒண்ணும் இல்லையா அப்படி அந்த மாதிரி ஆளை பாட்டுக்கு என்ன பண்ணோம்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் அட்மிட் பண்ணிடுறேன். அவங்க மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆனாலும் நான் அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு, என் கேஸுக்கு ஏதாவது ஆனாலும் நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன். அப்படின்னா அட்மிட் பண்ண விடுவாங்க. இல்லன்ட்டு அக்கௌண்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா காம்பஸ் போட்டு கூட தூக்காதவே அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு காமாத்து. மறுநாள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் யாருல 90ல இருக்கு. ஆனா டீ டைமர் கூட பேஷண்ட்டை கேட்கிறேன், ஆனா பேஷண்ட் காமா இருக்கு. இங்கதாங்க அந்த கண்ணு வந்து ஒரு மாதிரி ரெட்னஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட்டை பாக்குறோம். டீ டைமர் எகிரி போகுது, பிளேட்லெட் வந்து அப்படியே மார்க்கா ஆப்போசிட். குருட்டாலஸ் கரிடஸ். குருட்டாலஸ் கரிடஸ் அக்கௌண்ட் வந்து இதுதான் 30 தான். 30 ஒன்னும் 200 யூஸ் பண்ணல அதிகமா. குருட்டாலஸ் கரிடஸ் வந்து 30. அவ்வளவு ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் வந்து ரெக்கவர் ஆகும். எங்களுக்கு ஒரு குருட்டாலஸ் கரிடஸ் பெரிய பாட்டில் வாட்டர் பாட்டிலே கலந்து கொடுத்தாச்சு, கொஞ்சமா அதை குடிச்சுக்கிட்டு சாமியை. குருட்டாலஸ் கரிடஸ் 30 தான், அதுக்கு மேல பொட்டன்சி இல்ல, கிடைக்க மாட்டேங்குது. 200 மட்டும் வச்சிருந்தோம். பட் 30 நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு இதா ஃபேவரட் ஆகும். 30 வந்து நல்லா இருக்கும். இந்த இதுல இந்த 7ஆம் நாளுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து ஸ்டேஜ் போகுது அப்படின்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையணும். இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறப்பதான் சில நேரம் எவ்வளவு 70 வர்றப்ப கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்போர்ட் சிலிண்டர் தேவைப்படும். சிலிண்டர் தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் எங்க சார் காப்பாத்துவீங்க? நண்பருடைய கிளினிக்ல ரெம்டெசிவிர் போட்டு சிலிண்டர் வச்சாச்சு. அந்த கேஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஏறவே இல்லை. அவரே சொல்றாரு, டாக்டர் தாங்க மாட்டான் போல, ரொம்ப கஷ்டம்தான், உங்களும் எதா இருந்தா பண்ணிக்கோங்க. என்ன சார் எல்லா இது வந்துட்டு கடைசி பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து கொலாப்ஸ், பேஷண்ட் வந்து கான்சியஸ் வந்து இழந்துகிட்டே வரான். 70ல இருக்கிறப்பே கான்சியஸ் இழந்துட்டான். அது பயத்தினால எதான்னு தெரியல. ஒரே இது பார்த்தது போர்கட் சொட்டிங்க, கைகால் சில்னஸ், இல்ல வெராட்ராம் ஆல்பம். வெராட்ராம் ஆல்பம் வந்து பாத்தீங்கன்னா 10 50 ஆக்சுவலா நெத்தில ஆக்சுவலா வந்து இது பிரபல விஜயகர் சார் வந்து சொல்லி போயிருக்காங்க. நெத்திலை வந்து காலில் வந்து தேய்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதா உண்மையிலே மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. எப்பயுமே அடுத்தவங்க சொல்றதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் சொன்னாலும் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னா ஒத்துக்கோங்க. ஹோமியோ டாக்டர் நம்ம எல்லா ஹோமியோ டாக்டரும் கனிமன் மாதிரியே இருக்கணும். இவர் சொன்னார் அவர் சொன்னாருக்காண்டி ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ஒரு மெத்தட். ஏன்னா அந்த விராட்ரால் உண்மையில பயங்கரமான மிராக்கிள்ஸுங்க. கிராஜுவலா ரைஸ் ஆகுது. அது வரைக்கும் வந்து அப்படியே இதா கிடந்தவன் கொஞ்சம் தண்ணி கேட்டான், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகி ரிகராகி நார்மல் ஆயிட்டான். இது எனக்கு போன பீரியட்லயும் போன இதுலயும் வந்து இதே மாதிரி ஒரு அனுபவம். ஒரு கிளினிக்ல வந்து அட்மிட் பண்ணிட்டு அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 19 நாளா போராடி இல்லாதுன்றப்ப சொல்றதுதான். ஆனா பேஷண்ட் வந்து கொஞ்சம் அந்த பேஷண்ட் பேசலாம். அப்ப அவனு சொன்னதுதான் போர்கட் சொட்டிங், கைகால் சில்னஸ், சம்பந்தம் பயம். கொஞ்சம் பயம் கிடையாது, டெத்து மட்டும் இல்ல, ஃபேமிலி அப்படி யாருமே இப்படி யாருமே அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த விராட்டர் தைச்சப்ப அந்த கேஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அலை வந்தப்ப தப்பிச்சாங்க. இந்த 2வது அலையிலேயே இந்த விராட்டர் அல்பம் கடைசி இடத்துல கை. இன்னொரு நண்பர் சொன்னாரு, சார் இதுல லேகசிஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா பிரமாதமா இருக்கும். லேகசிஸ் பொறுத்தளவு அது கார்டியாக் சென்டர், கார்டியாக்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெஸ்ட் ரெமடி, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நாங்க லேகசிஸ் வந்து யூஸ் பண்ணது வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிரஷர் வந்து எகிரிக்கிட்டே போகும், பிளாட் வந்து கூட இருக்கும், லைட் மைல்டு சைனோசிஸ் லிப்ஸ்ல அடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் லேகசிஸ் யூஸ் பண்ணும். லேகசிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 தான், வாட்டர் டோஸ் தான். இது பண்றப்ப காப்பாத்து நிறைய கேஸ் அந்த மாதிரி காப்பாத்தி விடுறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மனால பண்ணக்கூடியது. இப்ப நானும் சமயத்துல ஸ்டடி பண்ண வரைக்கும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டு எல்லாரும் வீட்டுல அவங்கவுங்க அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி ரெமடியை போட்டுக்கிட்டு மாத்தி மாத்தி இருந்தவங்க ஒரு சர்வேல இருக்காங்க. அதே இது வந்து பாத்தீங்கன்னா பயந்து இது பண்ணி அவங்களுடைய இதே வந்து போய் பேரன், அதாவது
எந்த ஹோமியோ டாக்டரும் பயப்படுறது கிடையாது, வந்து பாருன்னு தான் நிக்கிறாங்க. ஆனா சில அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு பயன்படுத்தி ஏதோ அலோபதி கேண்டலை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சேஃப்டியா இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தூக்கி கொண்டு போய் அலோபதி ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துறாங்க. நார்மலா இங்க இருந்து நடந்து போறாங்க, காரை ஓட்டிட்டு போய் அங்க அட்மிட் ஆன ஆளுங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உள்ள அடுத்தடுத்து வந்து அவங்க கூட இது வந்து அதுக்கு அலோபதி நம்பர் தவிர ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதே 7வது நாள்ல வந்து அதிகமா போறப்ப வந்து அந்த ஸ்டீராய்டு ஓப்பனா ஓரல கொடுத்து சரி பண்ண ஆட்கள் இங்க இருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி நிறைய அது காப்பாற்றும். இதுல வந்து என்னன்னா இந்த நெர்வஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, தான் ஆடா விட்டாலும் தன் சதை அடைக்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நெர்வஸ் ஆகிறப்ப டாக்டர்ஸ் நெர்வஸ் ஆகிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா உள்ள கொம்யூனிட்டி குறுக்கே விட பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு இன்டகிரேட்டடா வந்து இந்த கோவிட்ட என்னைக்கோ நம்ம ஒழிச்சிருந்திருக்கலாம். இந்த இன்டகிரேட்டட் பண்றதுக்கு வந்து அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நிறைய டெத்துகள் காணும். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோவிட் சென்டர் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கோமிதி மெடிசின்ஸ் கொடுக்குறோம். அப்ப அந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்ல எந்த டயத்துல எங்க மருந்து வேலை பார்க்கணும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கோமி டாக்டர் தெரிஞ்சிருக்கோம். எங்க லெவல்ல இந்த லெவல்ல மருந்து இருக்கு சார், இதை இது பண்ணலாம். இதுல 10வது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைச்சுன்னா அஸ்பிடோஸ்பெர்மா கியூ தான் அப்படிங்கிறாங்க. நல்ல கோமிதி வந்து பாப்புலாரிட்டி ஓகே. ஆனா அஸ்பிடோஸ்பெர்மா கியூவை நாங்க வந்து ஆக்சிஜன் கேஸ் கொடுத்தப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அஸ்பிடோஸ்பெர்மா இந்த டி டைமர் கூடி கிளாட் வந்து பாத்தீங்கன்னா பல்மரி ஆற்றிலேயே வெயின்லயே போய் அட்டாக் ஆனா மட்டும்தான் அஸ்பிடோஸ்பெர்மா இதாகும். சரி, இந்த பல்மரி வெயின்ல போய் அது உட்கார்ந்துருச்சுங்கிறது எப்படி சார் நம்ம போய் இது பண்ணி பாக்குறது அப்படின்னா, பிரித்தப்ப செஸ்ட் பெயின் கரெக்டா ரைட்ல செஸ்ட் பெயின் வந்து சொல்றான். எவரி பிரித்தப்ப வந்து செஸ்ட் பெயின் ரைட்ல சொல்றான். ஆக்சிஜன் குறையுது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ல கம்மியா இருந்து ஒவ்வொரு பிரித்து எடுக்கிறப்ப செஸ்ட் பெயின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல அஸ்பிடோஸ்பெர்மா இல்ல. ஏன்னா அங்க வந்து பல்மரி இதுல கிளாட் ஆயிடும். பல்மரி கிளாட் இது பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அஸ்பிடோஸ்பெர்மா கொடுக்கறப்ப நல்லா இருக்கு. அதே இது வந்து இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 90 பேஷண்ட் பயப்படுறான். ஆனா அவன் சொல்ல ஒரே காரணம், சார் எனக்கு மூக்கடைக்குது சார், மூக்குல வந்து ஏதாவது ஊத்துனோம்னா கொஞ்ச நேரம் மூச்சு விடாம நல்லா இருக்கேன் சார். மூக்கடைப்பு தான் பிரதானம், என்னால மூக்கால சுவாசிக்க முடியல, வாயுது. அந்த மாதிரி மூக்கடைக்குது, பிரீத் பண்ணா நெஞ்சு ஸ்டேர்னல் செஸ்ட் பெயின், அம்மோனியங்கார். ஏன்னா அம்மோனியங்கார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். இந்த மூக்கடைப்பு இதுன்னு வச்சுதான் நம்ம கொடுத்துக்கிறோம். ஆக்சுவலா இந்த கிளாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயக்காடியல் இன்ஃபார்க்ஷன்ல கூட இந்த கிளாட் ஃபார்ம் ஆகி செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. எல்லாருமே மூச்சு தர மூச்சு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மூக்கடைச்சு போய் அந்த அம்மோனியங்கார்ப்பு தான். ஒரே ஒரு கேஸ்ல அது எங்க சீனியர் தான் வந்து அவர் எதுவும் ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் கூட சார் இது வந்து இதாகும் அப்படின்னு. அப்ப அவர் வந்து கொஞ்சம் தப்பா அஸ்பிடோஸ்பெர்மா சொல்லிட்டாரு. அஸ்பிடோஸ்பெர்மா அந்த இதுல கொடுப்போம் அப்படின்னு. நான் அப்ப ரொம்ப டச்ல வந்து பாக்குறப்ப ஒரு ரெப்பர்டில் அழகா போட்டு பிரமாமா போட்டு, அதுதான் அம்மோனியங்கார்ப்பு அந்த லைஃப். சோ சிம்டமாலஜிய பெத்தாலஜிக்கலா வந்து நம்ம வந்து பொருத்தி பார்த்து ரெமடியை வந்து கொடுக்குறப்ப அந்த பெத்தாலஜி கூட கிளியர் ஆகும். அது இந்த கோவிட்டோட இது வந்து பெரிய பாடம். நம்ம நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிடும். நார்மலா உள்ள 80% அந்த இதெல்லாம் வந்து அழகா இருக்கும். இப்ப நம்மளை பொறுத்தளவு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கையில இருந்துச்சுன்னா தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இறங்குற கேஸ கூட வச்சு பார்க்கலாம். மதுரையில வந்து வட்டாரத்துல கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்கள், என் ஜூனியர்ஸ் ஒரு 4 பேரு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ, ஏன்னா சிலிண்டரை வந்து பேஷண்ட்டுக்கு தேவைப்படுறவங்களுக்கு வீட்லயே சிலிண்டர் சப்ளை பண்றாங்க. வீட்டுல சிலிண்டரை வச்சு சில கேஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா ஜிஹெச்ல இடம் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, வச்சு பாக்குறதுக்கு உனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் 70-80 உள்ள ஆளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வீட்டுல வச்சுட்டு கோவிந்த் மெடிசன் தான் கொடுத்துட்டோம். இது சிலதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லங்ஸ் ஃபைப்ரோசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன டெவலப் பண்ணாலும் ஆர்சைடோ இல்ல ஆண்டிங் ஆர்சோ எது கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைப்ரோசிஸ் வந்து கிளியர் ஆகும். ஆனா பக்காவா ஆண்டிங் ஆர்ஸ்ல எழுதியிருக்கான் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் லங்ஸ் வந்து டிஸ்டால்வ் ஆகும், அதோட தியோசினம் கொடுத்தீங்கன்னா டிஸ்டால்வ் ஆகணும். ஆனா எவ்வளவு நாள்ல அது வந்து உறுதியா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா
போன வருஷம் வந்து கோவிட்ல ஒரு கேஸ் வந்து இது ஒண்ணு 72 லேடி அது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆக்சிஜன் செறிவூட்டியோட ஒரு வருஷமா வந்து அது வாட்டுக்கு எடுக்கிறாங்க. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஏறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதே 80, அதாவது 72 வந்து 80 வந்ததான் அதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா லங்ஸ் ஃபைப்ரோசிஸ் ஆயிடுச்சு. நானும் மாத்தி மாத்தி மெடிசின் கொடுத்து இருக்கேன். ஆனா இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்ததே கிடையாது. பாத்ரூம் போக யூரின் போறதுக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் இல்லாம போகுது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஆனா நம்மளால 70 வந்தா போச்சு முடிஞ்சு சீன் அப்படிங்கிற மாதிரி சில இருக்காங்க. இதெல்லாம் கிடையாது. என் ஜூனியர்ஸ் 2-3 பேர்லாம் வந்து தைரியமா பண்ணிக்கிருக்காங்க. அப்பப்போ போன் பண்ணுவாங்க, சார் என்ன சார் 60 பேருக்கு சார், ஆனாலும் வீட்டுல வச்சுதான் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு இருக்க ஒரு சிலிண்டர் மாத்தின கேஸ்லாம் இருக்கு. ஒரே நாள்ல ஒரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் மாத்தணும். அந்த கேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேகசிஸ் ஆர்னிகா 50M எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கிளாட் அந்த மாதிரி இதெல்லாம் ஆர்னிகா நல்லா டிசால்வ் பண்ணுது. அந்த கேஸ்ல ஆர்னிகா வந்து ஹை பொட்டன்சியம் ஃப்ரீக்வெண்டா வாட்டர் டோஸ் அடுத்து பலபடி வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த பாட்டில புளி கொடுத்துக்கணும். அந்த 6 சிலிண்டர் கேஸை காப்பாத்திட்டோம். உண்மையிலே கோமதி தான் காப்பாத்திருக்காரு. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. நான் கூட அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினைச்சோம். பேஷண்ட் வில்லிங்கா தான் இருந்தாரு. பட் பேஷண்டுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு அதை போட முடியல. இல்லையா அந்த அவங்கள வந்து இன்னைக்கு வந்து அந்த பேச இது பண்ண நினைச்சோம். ஸோ இதை பொறுத்தளவு கோவிட்டை பொறுத்தளவு ஹோமியோபதியினுடைய பங்கு வந்து அந்த பேஷண்டோடைய சிம்டம்ஸ் கரெக்டா எப்படி இருக்கு, பெத்தாலஜில எப்படி இருக்கு, தயவு செஞ்சு பிளட் டெஸ்ட் பாருங்க. சும்மா வந்து சிம்டம் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணீங்கன்னா அந்த கேஸ் புரோகனோசிஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சிஆர்பிஏ, ஏன்னா இன்டர்னல் விகாரம் பிளட்ல வந்து இருந்தாதான் தெரியும். சிஆர்பி, டி டைமரு, இன்டர்லியூக்கின், ஃபெரிட்டின் இன்கிரீஸ் ஆகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா COVID-19 வந்து அதெல்லாம் நார்மலா போயிருவான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா பின்னாடி இன்டைஜஷனும் சாப்பிட்டா செமிக்காம அடிக்கிறதுக்கா டைரியா போற காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபெரிட்டின் ஜாஸ்தியா இருக்கு. பொதுவா ஃபெரிட்டின் ஜாஸ்தியானா செல்டோனியா கியூ கொடுத்துருவோம். செல்டோனியா கியூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெரிட்டின் அளவு குறைச்சிருக்கு. சில பேர் வந்து இந்த ஃபெரிட்டின் ஜாஸ்தியா என்ன சொன்னேன் சார், ஜாயிண்ட் பெயினா இருக்கு சார், பசி எடுக்க மாட்டேங்குது, வாய் கசப்பு ஜாஸ்தியா இருக்கு, இல்ல சாப்பாடு சாப்பிட்டா உப்பா தெரியுது. சைனா வந்து பாத்தீங்கன்னா 30ல உண்மையை சூப்பரா வளர்ச்சி. இந்த பாடி பெயின் சில விதத்துல சைனா நல்லா வளர்ச்சி. சில பேர் சொல்லுவாங்க சார் மூச்சு திணறுது, ஆனா வந்து வயிறு புரோட்டிங் ஆகிறதுனாலதான் எனக்கு மூச்சு திணறுதா இருக்கு. இந்த வயிறு புரோட்டிங் ஆகி மூச்சு திணறல் வர்றப்ப அவங்ககிட்ட ஹிஸ்டரி கேட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் 3 நாளா இருக்கு, சரியா தூங்கல, நக்ஸாமிக்காது. ஆமா, அடுத்து முக்கியமான இந்த கோயிட்ல ஒரு முக்கியமான சிந்தனை சிவியர் த்ரோட் பெயின். த்ரோட் பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா சிவியரா இருக்கு அப்படின்னாவே வெள்ளு தான் வெள்ளு டனம். அதே இது வந்து த்ரோட் பெயின் எக்ஸல்ட் வந்து பாத்தீங்கன்னா இயருக்கு போது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நாக்க மூவ் பண்ணா கூட தொண்டை வலிக்குது சார். பார்சல் ரெண்டுமே டன்னம் வாட்டர் டோஸ் தான் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கெப்பார்சல் டன்னம் யூஸ் பண்ணோம்னா வாட்டர் டோஸ்ல அவ்வளவு பிரமாதமா கோவிட் சிம்டமே கிளியர் ஆகுங்க. அவ்வளவு ஹை ஃபீவர், ஒரு ஹை ஃபீவரு, த்ரோட் பெயின், அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகுது சார். எனக்கு எப்பார்சல் வாட்டர் டோஸ் கொடுத்தோன்னு ஃபீவர் குறைஞ்சிருச்சு, இது த்ரோட் பெயின் இதாயிருச்சு. அந்த கேஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டி போகவே இல்லை. சோ இங்க ஹோமியோபதியை பொறுத்தளவு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா கோவிட் வந்து நம்மளால எப்பயுமே அலோபதிக்காரவங்க வந்து அவங்க பொறுத்தளவு அந்த சிம்டம் இது பண்ணாலும் அவங்க வாயாலே இன்னைக்கு வந்துருச்சு. நோய் எதிர்ப்பு கூட்டுற பேஷண்ட் வந்து நல்லா இருக்கான், நோய் எதிர்ப்பு கூட்டுறதுக்கு வந்து இது அப்படின்னு. ஆனா நோய் எதிர்ப்பு ஹோமியோ ட்ரக் எல்லாமே நோய் எதிர்ப்பு கூட்டுறது தான். பட் அது சிம்டம் சிமிலாரிட்டியை கரெக்டா எடுத்து ட்ரக்கை பிரெஸ்கிரைப் பண்றப்போ எந்த டைப்ல என்ன. ரெண்டாவது சிங்கிள் டோஸ் கொடுத்து தயவு செஞ்சு இந்த கிளாசிக்கல் இது வந்து கிளியர் கட்டா சில நேரம் கிடைக்குது. ஆனா சிம்டம் சிமிலாரிட்டி அக்யூட்டை பொறுத்தளவு கனிமனே சொல்லியிருக்காரு, சிம்டம் வந்து சேஞ்ச் அவுட் ஆகிட்டே இருக்கும், ட்ரக்கை வந்து அதுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஏன்னா அக்யூட் டிசீஸ் வந்து ஒண்ணு ரிகவரி அல்லது டெத்து தான். அதனால வந்து டைம் இஸ் ஷார்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா பீல்ஸ் பேஷண்ட் வந்து பீல்ஸ் நாட் பெட்டர் அப்படின்னாவே உடனே ட்ரக்கை சேஞ்ச் பண்ணிரு. இல்ல நான் ட்ரக்கு கரெக்டா கொடுத்துருக்கேன் வெயிட் பண்றேன்னு செஞ்சு தயவு செஞ்சு வெயிட் பண்ணாங்க. ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் ஜென்ரலா பேஷண்ட் சார்
இன்னைக்கு நல்லா இருக்கு சார். பொதுவா இன்னும் சில பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு தலைவலி, உடம்புலி, காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் குறைஞ்சவனே சார் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, நல்லா இருக்கு சார். உடம்புலி அது இருக்கு சார். தலைவலி அது எப்பயாவது வருது சார். சாப்பிட்டியா? சாப்பிட முடியல. மோசம் பண்ணியா? போல. சோ இங்க வந்து இந்த ஜெனரல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு சரி, பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபியூர் குறைஞ்சிருக்கு. ஃபியூர் குறைஞ்சா அப்ப கொடுத்த ரெமடி வந்து கரெக்ட் கிடையாது. திருப்பி ரீகரெக்ட் பண்ணணும். ரீகலெக்ட் பண்ணி சிம்டம் வந்து இது பண்ணி ட்ரக்க கொடுக்கணும். அதை விட்டு நம்ம ஒரு ரெமடி கொடுத்துட்டு அங்க வெயிட் பண்ணாங்க. தயவு செஞ்சு நீங்க கொடுத்த ரெமடி கரெக்ட்னா பேஷண்ட் சிம்டம் சிம்டாரிட்டி மட்டும் கிடையாது, அப்பிடைட் நல்லா இருக்கணும், ஸ்லீப்பிங் நல்லா தூங்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா தான் கொடுத்த ரெமடி கரெக்ட். அதர்வைஸ் ரெமடி வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ரெண்டாவது, எங்களுடைய அனுபவத்தை பார்த்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா வந்து ரெமடியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியா இருக்கு. அதனாலதான் அந்த வாட்டர் டோஸ் யூஸ் பண்ணணும். சில நேரம் காலையில ஒரு டோஸ் வாட்டர் டோஸ் யூஸ் பண்ணா ஈவினிங் ஒரு டோஸ் வாட்டர் டோஸ் யூஸ் பண்ண முடியும். அப்படி கொடுக்குறப்பதான் அதான். ஏன்னா இந்த கோவிட் வைரஸ்க்கு ஈக்குவலா நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை தூண்டி விடுறதுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த டைனமிக் ட்ரக்கோட இது வந்து தேவைப்படுதே இருக்கு. இந்த மதர் டீச்சரை பொறுத்தளவு அப்போதைக்கு வந்து அந்த இன்டென்சிட்டியை தான் குறைச்சிச்சு, பேஷண்ட் கியூர் பண்ணல. ஃபீவர் அந்த இதுல வந்து ரெமடி நம்ம செலக்ட் பண்றதுக்கு டாக்டருக்கு ஒரு டைம் கிடைச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி வெப்டிசியாவா இருக்கட்டும், எக்னிசியா இருக்கட்டும், அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ கோவிட்டை பொறுத்தளவு என்னுடைய அனுபவம் வந்து இந்த லெவல்ல தான் நான் ட்ரக் கொடுத்தேன். ஒளிவு முறை இல்லாம எதையுமே சொல்லக்கூடியவங்க, அதை கரெக்டா சொல்லிட்டேன். இதுதான் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இதுல வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டோட இது கோவிட்ஸ் நான் சொன்னேன், அட்மிட் பண்ணிருக்கேன். 7 நாள் அந்த கேஸ் இருக்கு. ரெம்டிசிவிர் எல்லாமே கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு, ஆக்சிஜன் மட்டும். நான் போறேன், போன உடனே அந்த பேஷண்ட் வாந்தி எடுத்துக்கிட்டேன். வாந்தி தான். சரி, ஏதாவது வாந்தி அதுல வந்து அது ஏதாவது வாந்தி எடுக்கிறாருன்னு பார்த்தா எந்த இதுவுமே இல்லை, மேட்ரே இல்லை. வெறும் அப்படியே வாங்கிட்டே இருக்கான். நான் பக்கத்துல இருந்து கேட்கிறேன், நர்ஸ்கிட்ட கேட்கிறேன், என்னம்மா எப்ப இருந்து? சார் ரெம்டிசிவிர் போட்டு, அப்ப அது போட்டு எத்தனை நாள் ஆச்சு? போட்டு 3 நாள் ஆச்சு சார். ஆனாலும் இந்த வாங்கிட்டே இருக்காப்ல. பேஷண்ட கேட்கிறேன், எங்க வாந்தி எடுத்து? இல்ல சார், எதை பார்த்தா இப்படியேதான் சார், குப்பிக்காக தான். குப்பிக்காக வந்து பாத்தீங்கன்னா சும்மா வரைக்குமா ஒரு பவுடர் கொடுத்துறேன், பையில போட்டு விட்டுற மாதிரி. குப்பிக்காக போட்டு ஒரு 3 பவுடர் எப்பயுமே கொடுத்துறது. பீல்ஸ் பெட்டர்னா அடுத்த 2 யூஸ் பண்ணாரு. பாத்தீங்கன்னா இப்பிக்காக கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே 30 தான். பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உண்மையில இல்லைங்க. நான் அடுத்த நாள் விசிட்டுக்கு போறேன், பார்த்தா எப்படி சொல்றேன், நல்லா இருக்கு சார், உங்க கிளினிக் வரவா, நேரம் வந்துருவான்னு கேக்குறேன். இப்படிதான் போயிட்டு கொஞ்சம் சரியாகி வாங்க அப்படி. இங்க வந்து ஹோமியோபதி டூ வந்து ஒண்டர். ஹோமியோபதி நெவர் ஃபெயில்ஸ், ஹோமியோபத் ஒன்லி ஃபெயில். அதுதான் மெயின். அலோபதியில ஆன்டிகோகுலன்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்னோஸ்பிரின் போடுறாங்க, ஹெப்பாரின் யூஸ் பண்றாங்க. ஹெப்பாரின் வந்து பாத்தீங்கன்னா சில நேரம் அந்த டி டைமரை பார்த்து போடுறது இல்லை, உள்ளவளுக்கு போல போடுறப்ப இப்ப வந்து 1 hour கழிச்சு அந்த ஹெப்பாரின் டோஸ் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில டெத்து ஃபுல்லாவே வந்து செப்சிஸ்க்கு இந்த மூக்கோலியாவும் வாயுலையும் பில்டிங் ஆகி தான் இதாகிறாங்க. இது வந்து கூடிருச்சுனாவே என்ன ஆயிடுறாங்கன்னா, டி டைமர் கூடிருச்சுனாவே ஹெப்பாரினையும் ஆன்டிகோகுலண்டையும் எக்னோஸ்பிரினையும் போடுறாங்க. போடுற மாதிரி பில்டிங் ஆயிருக்கு. அந்த பவுட்டா பில்டிங் ஆகிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கோர்கட் ஷூட்டிங், அந்த பவுட்டா பில்டிங் தான் விராட்ரால் நம்மளை காப்பாத்து. பவுட்டா பில்டிங்ல தான் இந்த லைக்கசிஸ் காப்பாத்து. இதெல்லாம் இது பண்றப்ப நல்லா இருக்கு. ஸோ ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கு வந்து கனிமன் 150 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு போயிட்டாரு. அடுத்து வந்து கருப்பு பூஞ்சை வந்து சொல்லிட்டாங்க. இப்ப வருது கொரோனாவால பாதிக்கப்பட்ட. ஆக்சுவலா கொரோனானால பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் வர்றது கிடையாது. ஆனா டயபெட்டிக் பீப்புள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஹோமியோபதியில இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணிட்டோம் சார், அப்புறம் ஏன் சார் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, டயபெட்டிக் அன்கண்ட்ரோலா இருக்கு. சில இந்த வைரஸ் உள்ள இன்டராக்ட் ஆகவே சில பேருக்கு வந்து டயபெட்டிக் வந்து அன்கண்ட்ரோலா போயிருது. வைரஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டயபெட்டிக்கா இருக்காங்க. அதுல சமயத்துல இப்ப நான் ஒரு கேஸ் பார்த்தேன். கொரோனா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மலாகி போயிட்டாரு. 15 daysக்கு அப்புறம் வர்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் சைடு ஃபேசியல் பார்ட்ஸ் மாதிரி இழுத்துருச்சு, ட்ரைஜமல் நீரை பாதிச்சு. அப்ப அவங்கள வந்து
எனக்கு உடனே ஒரு டவுட் என்ன அது ஏன் அப்படின்னு. இல்ல சார் பல்லு வலி பல்ல பிடிக்கிட்டே பிளாக் பங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு வலி யூஸ் பண்ணும், பல்ல காலி பண்ணும். பல்ல புடிங்கிட்டீங்க அப்ப வலி குறைஞ்சிருக்கணும். இல்ல சார் பல்ல புடினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை கைஜம்பலா இருக்கும். சரி இருந்தாலும் ஒரு சிடி சைனஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு சிடி சைனஸ் பார்த்தா இந்த மேக்ஸிலரி சைனஸ் ரெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பங்கஸ். அப்படி அவ்வளவுதான் இருக்கு. பேஷண்ட் அதான் அன்பியரபிள் பெயின்ல இருக்கு. இந்த பிளாக் பங்கஸ் ஆஃப்டர் கொரோனா அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் சமயத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கேஸ் பார்த்துட்டேன். ஃபேசியல் பால்சி அப்படியே இழுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு இழுத்த மாதிரி, லெஃப்ட் இழுத்த மாதிரி, அந்த மாதிரி ஃபேசியல் பால்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பங்கஸ்னால நெருப்பு தெரியுது. அந்த பேஷண்டோட இண்டிகேட்டரை வச்சு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஆர்சால்ப் நல்லா ஆர்சால்ப் தான் கொடுத்து வர்றோம். பெயின் ரெடியூஸ் ஆயிருது. இந்த பங்கஸ்க்கு ஒரு டெஸ்ட் வந்து டோப்பான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை பார்த்தோம்னா கிளியரா கொடுப்பாங்க. ஆர்சால்பு இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அடிச்சிருக்கிறது கார்போனிமாலிஸ், ஆர்சால்பு, பக்சாலு இந்த ட்ரக்லாம் பண்ணிருக்காங்க. நான் ஆர்சால்பு அந்த 2 பார்த்து அந்த 7 கேஸ்ல ஆர்சால்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கேஸ் மட்டும் பெல்லு கொடுத்துருக்கேன், நல்லா இருக்காங்க. அடுத்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் எதுக்காண்டி இன்னைக்கு இந்த ஒரு இதை வந்து நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவிட்னாவே வேணாம் அப்படின்னு விரட்டி விட்டுக்கிட்டு ஹோமியோல இருந்து வெளியே போயிருக்காங்க. கோவிட் வந்து ஹோமியோனால பண்ண முடியாது, தைரியமா பண்ணுங்க. தைரியம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். என் குருநார் ஒருத்தர் இங்க இருக்காரு, பேரை சொன்னா வைவாரு, அதனால பேரை சொல்லல. ஹோமியோ டாக்டர் இன்னைக்கு வரைக்கும் மாஸ்க் போட மாட்டேன்னு சட்டை போட்டு இருக்காரு. கையில வந்து ஒரு சானிடைசர் தேய்ச்சோம்னா சானிடைசர் தேய்க்க மாட்டார். அவர் கிளினிக்லயும் சானிடைசர் யூஸ் பண்றதே கிடையாது. கிளினிக்ல யாரும் மாஸ்க் போடாம வந்தாலும் கண்டுக்கிற மாட்டார். ஆனா கோவிட் கேஸ் அவ்வளவு பாக்குறாரு. கேட்டா வந்து அதெல்லாம் இதா இருக்குங்க. கோவிட்டுக்கு தடுப்பு மருந்துன்னு சொல்லி ஆர்சால்பு மெயின் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றது ஆர்சால்பு. நாங்க பார்த்த வரைக்கும் போனதுல கோவிட் பேஷண்டோட கூட இருக்கிறவங்க காலையில ஆர்சால்பு, சாயந்தரம் ரெஸ்டாக்ஸ், இது 2ம் போன்றவங்களுக்கு வந்து கோவிட்டே வரல. அது என்னன்னே தெரியல. அது அந்த காம்பினேஷன் சொல்லுவாங்களே, புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ட்ரக் போட்டவங்க வந்து கோவிட்டே வரக்கணும். இன்னும் சில நேரம் தியரிக்கு மீறி இருக்க அந்த செயல் அப்படின்னா கூட இந்த ஆர்சால் கல்ல ரெஸ்டாக்ஸ் இதுல சில நேரம் பயந்துகிட்டு இன்னர்கண்டா இன்ஃபுளுன்ஸனை கொடுப்போம். அதாவது இவங்களாம் எப்படின்னா கோவிட் பேஷண்டோட கூட உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறப்ப இது வரைக்கும் இந்த கொடுத்த யாருமே பாசிட்டிவா ரெக்கார்ட் ஆகல. அதான் பெரிய பியூட்டி. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இதை வந்து நீங்க இன்னும் மேம்படுத்தி இன்னும் நீங்க வந்து எப்பயுமே ஒரு கூட்டுக்குள்ள ஒரு இதை வச்சுக்கிட்டாம என்ன சிமிலாரிட்டி வருது, பெத்தாலஜிக்கல அவன் எப்படி இருக்கான், தயவு செஞ்சு பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, சிடி ஸ்கேன் பாருங்க. சிடி ஸ்கேனை வந்து உடனே 10 நாள் இருக்காங்க, அதுக்காக 5ஆவது நாள் சிஆர்பி கூட இருந்தா சிடி ஸ்கேன் பாருங்க. ஏன்னா மக்கள் வந்து பொருளாதார நிலைமையில ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்மளும் வந்து அவங்கள போட்டு தாக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்றது பிளட் டெஸ்ட்னு எடுத்தோம்னாவே 2000 மூவாயிரம், சிடின்னு எடுத்தா 4600 ரூபாய் பேர். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ரொம்ப ஒரு பூரா இருக்காங்கன்னா ஒரு டோட்டல் கவுண்டாவது பார்த்து, டோட்டல் கவுண்ட் சிஆர்பி 2மே ஒரு பெரிய கல்ஃபுல்லான ஒரு இது. இதை வச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன எப்படி இந்த சிஆர்பி குறையுது கூடுது, ஸ்கேன்ல எப்படி இருக்கு, இந்த கேஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இதை வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஏதோ ஆயுஷ்ல ஒரு ஆப் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இதை ஏற்றி ஆயுஷ் டாக்டர்ஸ் பார்த்த கேஸ் இதெல்லாம் வந்து ஏற்றி விட சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு ஹோமியோபதிஸும் குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 கேஸாவது ஏற்றணும். அப்படின்னா ஆயுஷனுடைய கவனம் ஃபுல்லா நம்ம பக்கம் திருப்போம். நம்மள வந்து கோவிட்ல எவ்வளவு சாதிச்சிருக்கோங்கிறது தெரியும். இப்ப திருமங்கலம் காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கோவிட் சென்டர் ஓபன் பண்ணியாச்சு 50 பெட்டோட. இன்னும் வந்து மேற்கொண்டு ஒரு 100 பெட்டு தரேன்னு சொல்லி கலெக்டர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோமியோபதிக்கு ஒரு வழி பிறந்திருக்கு. நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன உள்ள எல்லாத்துக்கும் உட்காயங்கள் இருக்கு, கசப்பு இருக்கு, எல்லாத்தையும் மறந்து வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோதிங்கிற போர்வையில ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த கோவிட்டுக்கு எதிராக வந்து மக்களை நம்ம காப்பாற்றணும். முதல்வருடைய ஆசையை வந்து என்னைக்கு கோவிட்டை ஒழிக்கிறானோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்குன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசையை வந்து வெகு சீக்கிரமே அதை நிறைவேற்றுவோம். அதுக்கு ஹோமியோதி கை கொடுக்கும் சொல்லி விடைபெறேன். சார் 7:48 ஆயிடுச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். சார் தேங்க்யூ.
சார் ஒரு டவுட் சார். கேள்வி கேளுங்க. சார் ஃபீவர் டயேரியா இது இருந்து நம்ம ட்ரக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு CPR எடுக்கணுமா? எடுத்தாகணும், CPR எடுக்கணும். ஏன் அப்படின்னா பசி ஆரம்பிச்சு ஜெனரல் சிம்டம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா உன் ட்ரக் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி நீ பேஷண்ட் வந்து கரெக்டா வருவாங்க, ரைட்டு. ஆனா உனக்கு வந்து அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்கு? சிஆர்பி வந்து எவிடன்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்ல. அந்த கேஸ் ஃபர்தரா வந்து 4 நாள் கழிச்சு திரும்ப வந்து ரெக்கர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஜெனரல் கம்ப்ளைண்ட்ஸ் வெறும் பசி மட்டும் இருந்தா போதுமா? தூங்கணும்லவே. நான் சாப்பிடுறேன் சார், ஆனா எனக்கு தூக்கம் வரல சார் அப்படின்னு நோட் ஜெனரல் போட்டானா? அதனால தயவு செஞ்சு வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுங்க. எடுக்க தெரியாதவங்க வந்து தயவு செஞ்சு அதை வந்து கேட்டு அது எப்படி என்ன பார்த்து பழகும். ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் இதுன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்ற ஒரே குற்றச்சாட்டு ஹோமியோதிங்கிற வந்து அன்சைன்டிபிக் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த வந்து வெறும் சிப்டம் மட்டும் வச்சு கிளியரா நல்லா இருக்கு, அதனால வந்து பேஷண்ட் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா வந்து அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. கனிமன் வந்து ஒரு அளவுதி டாக்டர், அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹோமியோதை கண்டுபிடிச்ச மாஸ்டர் கனிமன் வந்து ஒரு அளவுதி டாக்டர். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கும். அதனால வந்து தயவு செஞ்சு பிளட் டெஸ்ட்டை பார்த்து சிஆர்பி நெகட்டிவ்னா தான் அந்த கேஸ் வந்து நார்மல். டைரியா போய் அவன் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பாஸ்பரஸ் கேஸ் வருது கோவிட்ல. நல்லா சாப்பிடறான், சிஆர்பி குறைய மாட்டேங்குது. ஆனா பாஸ்பரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா குறையுது. நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டு இருப்பான் நிறைய. அதனால வந்து கவனமா இருங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 7 days 8 days அப்புறம் லெஃப்ட் செஸ்ட்ல ஸ்ட்ரெயின் கோடு போற மாதிரி ஒரு பெயின் வருது. அது என்ன? கண்டிப்பா லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொரோனா வைரஸ் வந்து பெரிபெரி நான் பேச சென்டர்ல வந்து ரொம்ப ரேரா இருக்கும். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன்ல சென்டர்ல இருக்கு அப்படின்னாவே அந்த கேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் போஸ்ட் கோவிட்ல அட்டாக் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அது ஆரம்பிக்காவா இல்ல லேகசிஸா இல்ல நம்ம இது பண்ணி அது சில சைல்ட்ஸ்லாம் வந்து முடிச்சிடலாமா? டைம் ஆச்சு சார். சில சைல்ட்ஸ்லாம் வந்து திடீர் ஹெட்டேக் சமயத்துல நான் 6 கேஸ் வந்து சைல்டு வந்திருக்காங்க. 6 கேஸ் வந்து வந்திருக்காங்க சைல்டு. 6 கேஸுமே பாசிட்டிவ். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, கோடப்பழம் கொடுத்து சரியாயிட்டாங்க சில சைல்டு. ஹெட்டேக் இருக்குன்னா நீங்க இதே தான் ட்ரக் பிரெஸ்கிரைப் பண்ணணும். பெல்லா என்னன்னு பார்த்து அதே பிரெஸ்கிரைப் பண்ணுங்க. பிரைனியாவான்னு பாருங்க, பார்த்தது பண்ணுங்க. அடல்ட்டுக்கு சைல்டுக்கு அப்படின்லாம் ட்ரக்கை வந்து எப்பவுமே பிரிச்சுக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா சீனானா சைல்டுல மட்டும் தான் வளர்க்கும், சமூகலானா சைல்டுல மட்டும் தான் வளர்க்கும் கிடையாது. சமூகல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெட்டேக் வந்து பியூட்டிஃபுல் ட்ரக் கொடுக்குறப்ப பெயின் தான். அதனால அதை பார்த்து இது பண்ணுங்க. சார் இதுல பாஸ்பரஸ் எப்படி டிஃபரண்ட் பண்றதா சார்? பாஸ்பரஸ் வந்து எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிடுவாங்க, என்ன குடிச்சாலும் உடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு வாமிட் பண்ணுவாங்க. இல்ல பாஸ்பரஸ் எப்படி? பாஸ்பரஸ் ஒன்லி ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் வாமிட்டிங் பண்ணுவாங்க. சாப்பாடு கொடுத்து பாருங்க, பத்தி பயங்க பாருங்க, அப்பிடேட் ஜாஸ்தியா இருக்கும். கோவிட்ல பாஸ்பரஸ் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க அதான் பாஸ்பரஸுக்கு இப்பிக்காவுக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, இப்பிக்காக்கு ஈவன் சாப்பாடும் சரி ட்ரிங்க் வாட்டரும் வந்து வாமிட்டிங் எடுப்பான். பாஸ்பரஸ் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்த தண்ணியை உள்ள கொடுத்து உள்ள போன உடனே தான் வாங்கி எடுப்பான். சாதாரணமா எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் வாங்கி எடுக்க மாட்டான். எங்கேயுமே பாஸ்பரஸ் சாப்பாடை வாங்கி எடுக்க மாட்டான். அலன்ஸ்ல வந்து போட்டிருக்க அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு படிச்சு பாருங்க, கிளியரா போட்டிருப்பான். லிக்விட் வந்து கோல்டு வந்து வயிற்றுல போய் வாமான அடுத்த செகண்ட் வந்து வாமிட்டிங் எடுத்துருவான். ரைட்டா? சோ இதுதான் இப்பிக்காவுக்கும் பாஸ்பரஸ் டிஃபரெண்ட். அதனால வாமிட்டிங் அப்படின்னு சொல்லி பாஸ்பரஸ் எடுத்தவொடனே கொடுக்காங்க. பாஸ்பரஸுக்குரிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்பிடைட் இருக்கணும். ரெண்டாவது பாஸ்பரஸ் வந்து இந்த கோவிட்டை பொறுத்தளவு அவன்கிட்ட வந்து எனர்ஜி டவுன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப டைம்னஸ் வந்து அவன்கிட்ட கம்மியா இருக்கும். அப்ப கூட அவங்க பேஸ்ல ஒரு ரெட்னஸ் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். அப்புறம் சைடு எஃபெக்ட் என்ன வருது அப்படின்னா, நாங்க பார்த்த வரைக்கும் இந்த கைவலி சிவியரா சொல்றாங்க. இந்த மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இருக்கு நிறைய பேருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்குறது கஷ்டப்படுறாங்க.
அது லெஃப்ட் சொல்றா ரைட் சொல்றான்னு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே தூஜா தான். தூஜாவுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரைட் சொல்றேன்னா சாங் நிறைய குடும்பம் கிளியர் ஆயிடும். சில பேர் என்ன வந்து என்னன்னா வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே நெஞ்சில அந்த இடத்துல ஒரு வலி இருந்தா அந்த மாதிரி கேஸ்ல சைனா கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா இருக்கு. வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நிறைய வராங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் வரப்ப கூட உடனே தூஜா கட் பண்றது. காஃப் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாசிட்டிவ் வர கேஸ் எடுத்தவொடனே காஃப்ல தான் ஆகும். காஃப் வந்து தான் ஃபீவர் கையாகும். ஆண்டிட்டார் அழகா ஆண்டிட்டார் பிரமாதமா மாடல். இதுல வேக்சின் சைடு எஃபெக்ட்ங்கிறத வச்சு நம்ம இது பண்றோம்னா அது தனியா ஒரு கிளாஸே நடத்தலாம். அது இன்னொரு நாளைக்கு வந்து ரொம்ப இதான் பார்ப்போம். பொதுவா நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காரு வேக்சினால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்னா தூக்கா ஆண்டிட்டார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெரியல்னு போற அது வேக்சின் நிறைய வந்து அதனால பட் இந்த 2 தான் பெஸ்ட் சாய்ஸ்.